கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். இருந்ததோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோம் இனியாவதேவும் திருமுகம் காண. இருந்ததோர் வாழ்வில் இன்னமும் வாழ்வோம் இனியாவதேவும் திருமுகம் காண. நாதாவும் சேரு எதற்கும் எங்கே நாதாவும் சேரும் எங்கே என்னை காணோம் உம்மை காணட்டும். மட்டும் தாழ்த்து கொண்டு ஆண்டவரே உமக்கு நேராய் ஒப்பு கொடுக்கின்றோம். கர்த்ததாமே இந்த காலை வேளையிலே அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட போகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு வாலிபனை குறித்து கொஞ்சம் உங்களிடத்துல பேசிவிட்டு தேவ வார்த்தைக்குள்ள கடந்து செல்லலாம் நினைக்கிறேன். ஒரு 36 வயது வாலிபன் கர்த்தரை விட்டு விலகி போனான். அவனுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் போனது. தொடர்ந்து குடிக்கு அடிமையானபடியினால அந்த குடும்பத்தோடு கூட இணைக்க முடியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை. வாலிபன் தான், 36 வயசு தான், சின்ன பையன் தான். கடந்த நாட்கள்ல அவரை குறித்து நீங்களும் ஜெபிச்சு இருப்போம். எட்வின் சொல்லிட்டு நேற்று நைட்டு அந்த தங்கச்சி போன் பண்ணிச்சு, அண்ணா ஏசப்பா கிட்ட தம்பி போயிட்டானே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 36 வயசுல எப்படி ஆண்டவரே, எந்த மனுஷன் கர்த்தரை விட்டு விலகி போகின்றானோ சத்ருவானவனை அவனை வஞ்சிக்கலான்ட்டு. ஏன்னா எல்லார் மேலும் தேவனுடைய தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்துக்கு விரோதமாய் தேவனை விட்டு நீ விலகி நடக்க கூடுமானால் நிச்சயமாய் சத்ருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல காத்திருக்கிறான் எவனை விழுங்கலாமோ என்று. அவன் வாழ வேண்டியது தேவனுக்காக வைராக்கியம் பாராட்ட வேண்டியது அநேக தரிசனங்களை நிறைவேற்ற வேண்டிய நாட்கள் இருந்த போதிலும் அவன் தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனை விட்டு விலகி போனான். விலகி போன அந்த மனிதன் இன்னைக்கு வயது சின்னதுதான், வாழ்க்கை ரொம்ப பெருசா இருக்கலாம். தேவன் அவனை குறித்து முன்குறிப்புகள் பெருசா இருந்திருக்கலாம். அந்த தங்கச்சி நேற்று நைட்டு எனக்கு சொல்லும் போது எனக்கு வேதனையா இருந்தது. என்ன ஆண்டவரை, நேற்று மதியானம் தானே ஆண்டவர் நாங்க சபையா சேர்ந்து அந்த மகனுக்காக ஜெபித்தோம். ஆனா இன்று இரவு அவனுடைய மரணத்தின் செய்தியை கேட்க வைக்கின்றீர. அந்த குடும்பத்துக்கு என்ன ஆறுதல் சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு காரியம், ஆண்டவரை விட்டு நாம் விலக கூடுமானால் நிச்சயமா நாம் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு இருக்க போறது இல்ல. அது வேதனை நிறைந்ததாய். அந்த மக சொல்றா, அண்ணா எங்க தம்பிக்கு 67% ஹார்ட் பீட் அடிக்கணுமான, 27% தான் அடிக்குதான. டாக்டர்கள் சொல்றாங்க உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் அழுகி போயிடுச்சு, எல்லாம் அழுகி போயிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசி ஸ்டேஜ்ல எப்படி கொண்டு வந்தீங்க நீங்க? வென்டிலேட்டர்ல தான் வச்சிருந்திருக்கிறாங்க. அவன் பிரீத் பண்ண, நீங்க சோம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன அந்த சத்தம் இன்னும் கூட என் காதுல கேட்டுட்டே இருக்குது. உங்களுக்காக பிரயாசப்பட்டு நீங்கள் எப்படியாவது மீண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு கூட்ட ஜனங்கள் ஒரு புறத்தில் இருக்க, நீங்க எப்படியாவது அழிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கின்ற வேறு ஒரு கூட்ட ஜனங்களும் இந்த பூமியில இருந்து கொண்டுதான் இருக்குது. தங்களுடைய காரியத்திற்காக, தங்களுடைய லாபத்திற்காக உங்கள் வழிகளை விளக்க அவர்கள் உங்களிடத்தில் பேசுவார்களானால், அல்லது உங்கள் இருதயம் திருப்பப்படுமானால், நீ தேவனை விட்டு விலக கூடுமானால் அந்த இடத்தை விட்டு முதல்ல வெளியே வா. அது உனக்கு வாழ்வளிக்க போவதில்லை, உன் வாழ்க்கையை முடிக்க போகின்றது என்ற அர்த்தம். இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை தான் பார்க்க போறோம், யோனாவை குறித்து. கடந்த நாட்கள்ல பார்த்தோம், தேவன் எத்தனை வல்லமை நிறைந்தவர். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும்பொழுது செங்கடல் அவர்களை தடை பண்ணினது. தடைகளை மாற்றி தேவன் செங்கடலுக்கும் என்ன பண்ணாரு, வழிகளை உண்டு பண்ணி கட்டாந்தரையிலே நடப்பதை போல ஜனங்களை நடத்தி அழைத்து வந்தார். ஜனங்கள் மறந்து போனார்கள், அவர் செய்த நன்மைகளை மறந்து விட்டார்கள், அவருக்கு கீழ்ப்படிய மறந்து விட்டார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலை என்னை தூக்கி எடுத்திருப்பாரு,
எத்தனையோ மரண கண்ணிகளுக்கு என்ன விலக்கி காத்திருப்பார் என்பதை மறந்து போனார்கள். ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. பா, உன்னை முறுமுறுத்த ஜனங்கள், உனக்கு செவி கொடுக்காத ஜனங்கள், உன்னை உயர்த்தத்தக்கதாக உன்னை ஒரு ஸ்தானத்துல வைக்க போற, அந்த ஸ்தானத்தை எல்லா ஜனங்களும் பார்ப்பாங்க. உன்னை மறந்து போன ஜனங்கள் உன்னை மறுபடியும் நினைக்கத்தக்கதாக ஒரு ஸ்தானத்துல உன்னை உயர்த்த போற மோசே என்று சொல்லி தேவன் மோசையோடு கூட பேசினது மட்டுமல்ல, எப்படி செங்கலர் எனக்கு கீழ்ப்படுகிறதோ அதே போல நீ எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு கூட பண்ணின உடன்படிக்கைக்கு கடைசி நாட்கள் வரைக்கும் மோசை கீழ்ப்படிந்து நடந்தானாம். அவன் அடக்க ஆராதனையை யார் செய்ய போறாங்கன்னு தெரியாது, ஆனா ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். நான் செய்யறேன். மோசையுடைய அடக்க ஆராதனையும் கூட ஆண்டவர் செய்து, ஜனங்கள் ஒருவேளை அவனை தெய்வமாக பார்த்துவிடக் கூடாது என்பதை தேவன் எச்சரிப்போடு கூட என்ன பண்ணாரு, அடுத்த ஸ்தானத்திலே யோசுவாவை நிறுத்தினார். அவர்களை கொண்டு தேவன் நடத்தினார். ஆனால் சமுத்திரத்தை கொண்டு நம்மோடு கூட தேவன் பேச வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த காரியத்தை நம்மோடு கூட தேவன் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு அடையாளமாய் யோனாவை உங்கள் மத்தியிலே காண்பித்துக் கொடுத்து, ஒருவேளை அவன் வாழ்க்கையின் பின்னணியை நாம் அறியாமல் இருந்தாலும் அதை அறியத்தக்கதாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அங்கே அழகாய் தேவ சமூகத்தில் அந்த வார்த்தைகளை நாம் கேட்கத்தக்கதாக 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபத்திலே கடந்து சென்று, அவர் தகப்பனார் ஒரு தீர்க்கதரிசி என்றும், அவர் 41 ஆண்டு காலங்கள் அந்த நாட்டை ஆண்ட ராஜா, அதை ஆண்ட போதிலும் ஜனங்கள் வழி மாறி திரிந்து சென்றார்கள். அந்த காரியத்தை உணர்ந்த ஆண்டவர் எப்படியாவது மரணத்தை உடைய அந்த மனுஷனை மறுபடியுமாய் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு உயிர்ப்பித்து அந்த சின்ன மனுஷனிடத்திலிருந்து பெரிய காரியத்தை தேவன் செய்து முடித்தார். அல்லேலூயா. 41 வருடங்கள் வழி விலகி போன ஜனங்களை யோனாவுடைய சத்தம் மறுபடியுமாய் தேவன் அண்டையிலே கூட்டு வந்தது. எல்லோரும் தேவனை தெரிந்து கொண்டார்கள். எல்லோரும் தேவனுக்கு நேராய் தங்களை தாழ்த்தினார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தரை தேடத்தக்கதாக இருதயத்தை யோனாவை கொண்டு தேவன் நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஒருவேளை எத்தனையோ பேர் இன்னைக்கு வழி விலகி போலாம். வழி விலகி போன ஜனங்களை மறுபடியுமாய் தன் அண்டையிலே அழைத்து வருவதற்கு தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. அதனால நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே நீ என் மேல் வைத்திருக்கிற தரிசனம் பெரியது. அல்லேலூயா. நம்ம நினையாதும் அறியாதும் பெரிய காரியத்தை செய்யத்தக்கதாகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து வந்தார். உங்களை குறிச்சு நீங்க நினைத்திருக்கிற நினைவுகள் அல்ல. நீ நினைச்சிருக்கலாம் எனக்கு ஒன்னும் தெரியாது. மோசே அப்படிதான் நினைச்சாரு. ஆண்டவர் அழைக்கும் போது மோசே சொல்லுகின்ற ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுங்க, நான் திக்குவாயனோ மந்தனா உள்ளவன் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் சொல்ற, நீதான் மோசே எனக்கு வேண்டும். நீ நினைக்கலாம் எனக்கு படிப்பறிவு இல்ல, எனக்கு ஒன்னும் தெரியாது, எனக்கு பாட தெரியாது, துதிக்க தெரியாது, எந்த காரியமும் தெரியாது. எதுவும் தெரியாத உன்னைத்தான் தேவன் உருவாக்க முடியும். அல்லேலூயா. மனையப்பட்ட பாத்திரத்தை மறுபடியும் மனைகின்றவர் தேவன் அல்ல. ஒன்றும் இல்லாத களிமண்ணை எடுத்துதான் தேவன் உருவாக்குவார். நீ ஆண்டவர் சமூகத்தில் உன்னை களிமண்ணை போல ஆண்டவரே எனக்கு ஒன்னும் தெரியாது ஆண்டவரே, உன்னை உருவாக்கி கனமுள்ள பாத்திரமாய் அநேக கண்களுக்கு முன்பாக நிறுத்தும் போது தெரியும் கர்த்தர் எத்தனை பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் என்பதை. அல்லேலூயா. ஆனா அது வரைக்கும் கர்த்தருடைய சிக்ஷையை புரிந்து கொள்ள முடியாது. அவர் என்னிடத்துல கடினமா பேசலாம், என்னுடைய காரியத்தை மாற்றலாம், என்னுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தலாம். அதெல்லாம் தேவன் எனக்கு சொல்லும் போது நான் கேட்டு என்ன பண்ணும்? அல்லேலூயா. கேட்டு என்ன பண்ணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போதுதான் தேவன் உன்னை வணைய வேண்டிய அளவுக்கு அழகா வணைவார். சில நேரத்துல கடினமா இருக்கும். சபைக்குள்ள வந்தாலும் நம்மளதான் பேசுறான் பிரதர். அவருக்கு என்ன தெரியும்? என் போராட்டம், என் கஷ்டம் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க யாரை பார்க்க வந்த மனுஷனையா? என்ன பார்க்க வந்து நீ என்ன பண்ண போற? என்னால உனக்கு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. கர்த்தரை காண்பித்து கொடுக்கலாம். என்னுடைய காரியம் அதுதான். அல்லேலூயா. நீ கர்த்தரை பற்றி கொண்டு இருப்பாயாகில் நல்ல குழவன் கையில கொடுக்கப்பட்ட களிமண் கனமுள்ள பாத்திரமாய் வணையப்படும் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளுங்க. வந்து கர்த்தரை தேடுங்க. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. மனுஷனை தேடி சபைகளுக்கு போகாதிருங்கள். அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுக்கு பயப்படுகின்ற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் இவனுக்கு பயந்து வாழுறேன், அவனுக்கு எவனுக்கும் பயந்து வாழத்துல கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். அல்லேலூயா.
உன்னை ஞானமானாய் மாற்றிவிடும். அவன் சின்ன வயசுல யோனா தனக்கு மறுபடியுமாய் ஜீவனை கொடுத்தது ஒரு தீர்க்கதரிசி என்று அறிந்து கொண்டார். கர்த்தர் அதிகமா தேட ஆரம்பிச்சிட்டாரு. யோனாவுடைய அனுபவம் ரொம்ப சிறப்பா இருக்குது. நான் படிக்கும்போது தியானிக்கிறேன். ஆண்டவர் பெருசா யோனாவை குறிச்சு காண்பிக்கிறார். 4வது அதிகாரத்துல 2வது வசனத்துல யோனா சம்பாசிக்கிற விஷயத்தை அங்க போடப்பட்டு இருக்கிறது. எடுத்து வாசிப்போமே 4வது அதிகாரம். என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. யோனாக்கு எழுதின நிருபம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இது என்ன பண்ணல. ஆண்டவர் கூட அவ்வளவா சம்பாஷிக்கிறவன் யோனா. ஆண்டவரோட எப்படி நினிவே பட்டணத்தை குறிச்சு யோனாக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவரு அங்க ராஜாக்கள் புத்தகத்துல 14வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 14வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட 23 இருந்து வாசிங்கமா பார்க்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியாவின் 15ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் யெரொபெயாம் ராஜாவாகி சமாரியாவில் 41 வருஷம் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு எதை செஞ்சான்? பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணி நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்கள் ஒன்றையும் விட்டு விலகல ஒரு ராஜா. தேசம் ஆளுமை செய்யற ராஜா எல்லாமே வழி விலகி கிடக்குது. தேசமும் இப்படிதான் இருக்குது, வழி விலகி போச்சு. தேசத்துல இருக்கிற ஜனங்களும் வழி விலகி போயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, எங்களை சுத்தி இருக்கிறவங்களா நல்லவங்களா? உங்க சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா இல்லையான்னு முக்கியம் கிடையாது. நான் பாக்குறதெல்லாம் நல்லவன் ஒருத்தனை கூட பாக்குறதும் கிடையாது. நம்ம நட்பு கேட்ட யாரு கூட சங்கீதக்காரன் அழகா சொல்லுவான், துர்மார்க்கனாலே செய்யுங்கள் நடவாமலும் பாவிகளுடைய வழிகள் இல்லாமலும் பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராமன்னா நான் போய் யாரு கூட தான் ஸ்நேகம் வச்சுப்பேன்? துர்மார்க்கனுடைய ஆலோசனையில் தான் நிற்பேன், பாவிகளுடைய வழியில் தான் உட்காருவேன். பரியாசக்காரன் எங்க இருக்கிறேன்னா அங்கத்தான் நானும் இருப்பேன். கர்த்தருக்கு விரோதமா ஓடத்துல நம்மள போல சிறந்தவங்க ஒருத்தரும் கிடையாது. இதுல நம்மளுக்கு சபைக்குள்ள வந்து சிரிப்பா வந்துரும். உன்னை குறிச்சு உலகமே சிரிக்குது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமா ஓடுறன்ற அந்த மனத்தாங்கல் எனக்கு இல்ல. கர்த்தருக்கு பிரியமில்லாம நடக்கிறன்ற அந்த சிந்தை எனக்கு இல்ல, செய்கை எனக்கு இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன பயன்படுத்தினா மட்டும் என்ன பண்ணுவீங்க? நான் தான் சபைக்கெல்லாம் வரணும், அதெல்லாம் மாட்டேன்னு சத்தியத்தை கேட்டு என்ன மாறிட்டேன்னு நீ சொல்லுங்க. சபை ஆரம்பிக்கப்பட்டு 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷத்துல எந்த இடத்துல நீங்க மாற்றம் கரெக்டா இருக்கீங்க சொல்லுங்க. ஒரு வருஷம் 12 வருஷம் 12 வருஷத்துல இந்த ஒரு வருஷ காலம் பூரா நான் கரெக்டா இந்த விஷயத்துல தேவனுடைய ஊழியத்துல சொல்லுங்க. நீங்க உங்க சொந்த காரியத்தை போட்டு என்ன பண்ணாதீங்க. சில கதை சொல்லணும், உங்க சொந்த கதையில இருந்து கதை சொல்லுவீங்க. அந்த கதையெல்லாம் நாங்க கேட்க வரல. எங்களுக்கு ஊருப்பட்ட கதை தெரியும். அல்லேலூயா. அதனால அந்த கதையை வேணா. கர்த்தருக்குள்ள நீ வளரத்தக்கதாக சாட்சி உள்ள கதை எதனா சொல்லு, அதை கேட்கிறவன் வளரட்டும். ஒரு மனுஷன் அதிகாலையில 4 மணிக்கு எழுந்துச்சு இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார்னு கத்தி கொண்டு போனானா, மத்த எல்லாருடைய பார்வைக்கு இவன் என்ன பைத்தியம் முடிச்சு போய் அலையறானு சொல்லிட்டு சொன்னானா. ஆனா ஒரு மனுஷன் அந்த காலை வேலையில இருந்து என்ன பண்ணனா, இன்று காலையில நம்ம என்ன பண்ணலாம், செத்து விடலாம் என்று நினைத்து தூக்கு கயிறை மாற்றிக்கொண்டு கரெக்டா நிக்கிற நேரத்தில் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்ற அந்த சாட்சியுள்ள சத்தம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டதாம். ஹல்லேலூயா. நம்ம சொல்லணும், சாட்சியா சொல்லுவோம். அதை கேட்கிற ஜனங்க ஐயோ அவரே அப்படி தேவன் தெரிஞ்சு கொண்டாருன்னா நம்மளையே என்ன பண்ணுவாரு? அவர் எல்லாருமே மனதிற்கும் உள்ளவர் அல்லவா? 41 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 41 வருஷம் ஜனங்கள் வழி விலகி நடக்கின்றார்கள். அந்த இடத்துல யோனா என்ற ஒரு மனிதனை எழுப்பி கொடுத்து, எப்ப அந்த ஜனங்கள்லாம் வழி விலகி போயிட்டாங்க. ஒருவேளை மோசே கிட்ட பேசின மாதிரி யோனா கிட்ட பேசினா யோனா கண்டிப்பா போய் எல்லாரையும் சபிச்சிருப்பான். தேவன் யோனா சொன்ன எல்லா காரியத்தையும் நிறைவேற்றினாராம்.
அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் நிறைவேற்றினாராம். அவன் யோனா ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா அது அப்படியே நடக்குமா? அதனால 41 வருஷமா நடந்த அசுசிகளை மாற்றத்தக்கதாக தேவன் யோனாவை பயன்படுத்தினார். யோனா கடந்து சென்ற இடமெல்லாம் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அப்படி பழக்க முடியும். ஒருவேளை நினிவே பட்டணத்தை குறித்து தேவன் பேசும்போது, ஆண்டவரே எனக்கு நினிவே பட்டணத்தை குறித்து நிறைய தெரியும், உள்ள இருக்கிற ஜனங்களை குறித்து தெரியும், அவர்கள் தேவ ஜனங்கள் அல்ல, தேவ மனுஷர்கள் அல்ல, தேவனுக்கு பயப்படுகின்றவர்கள் அல்ல, அவர்கள் இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்கின்றவர்கள். அல்லேலூயா. நல்ல அவங்க இஷ்டம் போல வாழ்க்கை வாழ்றாங்க. இஷ்டம் போல வாழ்க்கை வாழுறவங்க ஒரு பட்டணத்துக்கு தேவன் போல சொல்றாரு. ஏன்னா தேவனுக்கு தெரியும் நம்ம ஜனங்க கீழ்ப்படியாம தான் வந்தாங்க. சந்தர்ப்பங்களை கொடுக்கும் போது அவர்கள் புரிந்து கொண்டு தேவனுக்கு நேராக நம்ம இருதயத்தை திருப்பினாங்க. இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடும். நம்மளுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு இல்லையா? இந்த 12 வருஷத்துல ஒரு வருடம் பிரதர் நான் சரியா எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா. சபைக்குள்ள சாட்சியா நான் ஒரு வருஷம் இதை செஞ்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா உங்க மேலையும் கர்த்தர் கரிசனையா இருக்கிறாரு. உங்களையும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரு. எப்படியாவது இவர்களை ஊழியக்காரியா மாற்றி இவர்களையும் தேவ சமூகத்தில் பயன்படுத்தணும். இவர்களாம் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லணும்ட்டு அந்த தேவன் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நன்றாய் அறிந்தவன் யோனா. இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் இல்ல, அங்க வேதம் அழகா சொல்லுகிறது. வாசிங்கம்மா 25வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசி குமாரன் யோனா. நல்லா புரிஞ்சுங்க. காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசி குமாரனாகிய யோனா. இவங்க அப்பாவை குறிச்சு நான் முன்னாடி பேசியிருப்பேன் உங்ககிட்ட. ஒருவேளை நாமங்கள்லாம் நீங்க போய் பாருங்க, யூடியூப்ல போட்டிருப்பேன் அந்த காரியத்தை குறிச்சு. அல்லேலூயா. நான் திரும்ப அதிலேயே பேசி உங்களை தக்க வைக்க விரும்பல. கொஞ்சம் தாண்டி அடுத்த கட்டத்துக்கும் போலாம். ஏன்னா இருப்பது அதுல 4 அதிகாரம் தான். 4 அதிகாரத்தை 4 வருஷம் வரைக்கும் கூட பேசலாம். தேவன் அந்த அளவுக்கு ஆழத்தை அதற்குள்ளே ஒளித்து வைத்திருக்கிற தேடுகின்றவர்கள் தேடி வாசித்துக் கொள்ளுங்கள். நம்ம ஓரலாவே வாசிக்க மாட்டோம். பைபிள் படிக்கணும் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு இல்லையா? ஆனா வேதத்துல உன்னை குறிச்சு, உன் பாவங்களை குறிச்சு, நீ இருக்கிற நிலையை குறிச்சு, நீ எந்த இடத்துல நின்று எந்த இடத்துல வர வேண்டும் என்பதை குறித்தும் தேவன் அங்க ஒளித்து வைத்திருக்கிறார் என்பதை என்னைக்கு நீ புரிஞ்சு கொள்றியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கை மாற்றமே அடையும். அது வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன். அல்லேலூயா. நான் மாறவே மாட்டேன். கடைசி நாள் வரைக்கும் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதெல்லாம் பேசணும்னு வச்சுக்க சர்ச்சுக்கே வரமாட்டேன். நம்ம அடுத்த கண்டிஷன் என்னது? இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்து முன்னாடி ஒரு கண்டிஷன் போடுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? அது கண்டிஷன் சப்ளை அப்படின்னு வாங்க தெரியுமா? பாத்துக்கிறீங்களா? அந்த கண்டிஷன் சப்ளை வருது. என்ன ரொம்ப காரமா பேசுனீங்கன்னா ஐ எம் நாட் கமிங் டு யுவர் சர்ச். சின்ன குழந்தைலாம் என்ன மிரட்டும். சின்ன குழந்தைங்களா என்ன மிரட்டும். என்னன்ட்டு நீங்க என்கிட்ட கோபமா பேசுனீங்கன்னா நான் உங்க சர்ச்சுக்கே வரமாட்டேன். இந்த எல்லா மிரட்டலுக்கும் நான் என்ன பண்ணும்? அடி பணிந்து ஆளாகி சின்ன குழந்தையா இருந்தாலும் சொல்லணும். அப்படிலாம் சொல்லக்கூடாதுரா செல்லம். உங்களை வளர்த்து எடுக்கிறதுக்கு கடைசி நாட்கள் வரைக்கும் நாங்க என்ன பண்ணோம்? கர்ப்ப வேதனை பண்ணோம். யோனா கடைசி நாட்கள் வரைக்கும் அவன் ஓடுகின்ற நல்லா பழகினவன், தேவனோடு கூட பேசினவர். ஏன்னா சின்ன வயசுல தேவன் மறுபடியும் ஜீவனை கொடுத்தாரு இல்லையா? அதை உணர்ந்துட்டான். கர்த்தர் தான் எனக்கு ஜீவனை கொடுத்தாரு. நான் மரித்து போயிட்டேன். எங்க அம்மா சுனமித்தியா போயிட்டு கூட்டிட்டு வந்தாங்க தீர்க்கதரிசி வந்தார். தன்னுடைய சுவாசத்தை எனக்கு கொடுத்தார், தன்னுடைய பார்வையை எனக்கு கொடுத்தார். அவருடைய ஜீவன் எனக்குள்ளே கடந்து வந்த போது நான் தீர்க்கதரிசியாய் மாறி எழும்பினேன். இந்த தேசம் முழுவதிலும் தேவன் என்னை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தம் உன்னை ஊழியக்காரனாய் மாற்றிவிட வேண்டும். அதற்காக தானே தேவன் அழைக்கிறாரு. பக்தன் அழகா சொல்றாரு, பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்து செய்திடுவே
சேவையிலே பாயும் மொழியும் வரை நீரை பேசுவது பாயும் மொழியும் வரை நீரை பேசுவது அன்பின் நடத்தாமை உண்மையும் வாசே ஆண்டவரை அடைவே. அந்த பகுதிக்கு முன்னாடி நீங்க 4வது அதிகாரம் போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா சூனமித்தல் ரொம்ப கனமுள்ள ஒரு மகளா இருக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் பணக்கார குடும்பத்துல பிறந்தவர் தான் யாரு? பணக்கார குடும்பத்துல பிறந்தவர். ஏன்னா நான் காண்பிச்சு கொடுக்குறேன் ஒரு சில காரியங்கள் அப்ப புரியும் உங்களுக்கு. பணக்கார குடும்பத்துல பிறந்த யோனா அங்க இருக்கிற ராஜாக்கும் நல்ல ஃபேமஸா ஆயிட்டார். ஏன்னா யோனா எது சொன்னாலும் பலிக்குது. யோனா எது சொன்னாலும் அந்த தரிசனம் அப்படி நிறைவேறுது. அல்லேலூயா. அப்படி நல்ல வசதி வாய்ப்புகள். இன்னைக்கு ஆடம்பரங்களையும் மேட்டிமைகளையும் தேடி அலைகின்ற மனுஷனாய் மனுஷியாய் நீங்கள் நடமாறிட்டோம். அல்லேலூயா. எதற்காக நேரத்தை அதிகமா செலவிடுவோம்? பணம் இல்லைன்னா வாழ முடியாது. தேவைக்காக தான் தேவன் பணத்தை உண்டாக்கினார். என் தேவையே பணம் என்று என்ன ஆயிட்டீங்க? இப்போ பிரச்சனை எதனால வீட்டுக்குள்ள வரும் சொல்லுங்க? ஏதாவது ஒரு காரியம், ஒரு கடன்காரன் வீட்டு வாசல் வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் யாரு? அல்லேலூயா. என் தேவைக்கு மேல வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு ஆடம்பரம். நல்ல ஆடை தேவன் கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா. அந்த ஆடையை காட்டிலும் அடுத்தது ஒண்ணு ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்துல 2 அங்கி இருக்குமானால் அது என்ன பண்ண கொடுத்துரு. நம்ம வீட்டுல எத்தனை ஆடை இருக்குது? தேவன் கொடுத்திருப்பாரு. புதியவங்களா தேவன் கொடுத்திருப்பாரு. ஆனா நம்ம கொடுத்தா எப்படி கொடுப்போம் சொல்லுங்க? ஆனா நம்ம பாடுத்தோம்னா புதுசா புத்தம் புதுசா என்ன மாறிச்சா? மாறிச்சு. பக்கத்துல கை வச்சு நல்லா மாறிச்சு. நம்ம வீட்டுல கொடுக்கறதே பழசுதான். ஆனா நம்ம பாடுறது புதுசா புத்தம் புதுசா. நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. பழைய மனுஷனை என்ன பண்ணீங்க? பழைய மனுஷனை தொலைத்தி விட்டேன். புதிய எல்லாம் என்ன பண்ணீங்க? புதிய மனுஷனை சேர்த்து கொண்டாங்களாம். ரொம்ப கொடுமை இல்ல இதெல்லாம்? நம்ம இன்னமும் மாறவே இல்லை. என்ன பண்ணல? இன்னும் மாற்றமே இல்லாத வாழ்க்கை தான். மாறல. ஆண்டவர் இன்னைக்கு அதை சொல்றாரு, மாறு. ஆடம்பரங்களும் மேட்டிமைகளையும் எங்க கொண்டு போவீங்க சொல்லுங்க? உங்களால் கொண்டு போக முடியுமா ஒரு இடத்துக்கு? அல்லேலூயா. ஆடம்பரத்தையும் மேட்டிமையும் உன்னால எந்த இடத்திற்கும் கொண்டு போக முடியாத இடத்துல நீங்க இருக்கிறீங்க என்பதை மறந்து விடாதிருங்கள். இப்போ 36 வயசு வாலிப பையன் செத்து போயிட்டான். நீங்க 36 வயசுலாம் வாலிப பையன், கல்யாணமா அவெல்லாம் வாலிபன் தான். அல்லேலூயா. 36 வயசு வாலிப பையன் இறந்துட்டான். அவன் எதை கொண்டு போனன்னு நினைக்கிறீங்க? அவன் அவ்வளவு நாள் குடிச்சு சந்தோஷப்பட்ட மது பாட்டில்களை, இல்ல அவரோடு கூட குடித்து பழகின நண்பர்களை, எதை கொண்டு போனா? வாழ்க்கையில ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க, ஆடம்பரமும் மேட்டிமையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவை என்பதற்காகத்தான் தேவன் படைச்சார். ஆனா தேவனை மறந்துட்டு நீ உன்னுடைய தேவைகள் அது என்று நினைக்க கூடுமானால் உன் வாழ்க்கை ஐயோ. நான் கிறிஸ்தவர்கள் என்று பேர் எனக்கு. ஆண்டவர் மட்டும் நீ தேடி பாரு, நீ கேட்காத சகல சம்பத்துகளையும் கர்த்தர் உன்னை தேடி வர வைப்பாரு. இன்னைக்கு அதை கேட்கறது இல்ல. நான் எல்லாத்தையும் தேடி நான் ஓடுறேன். இவன் முன்னாடியே ஆண்டவரும் ஓடியாரு. என் மகளை கைவிட்ட கூடாது, என் மகனை கைவிட்ட கூடாது. 41 வருஷங்க ஜனங்கள் வழி விலகி போனார்கள். மோசே நாட்கள் ஒரு முறை தேவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. 10 முறை இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டேன், நான் சொல்லி பாக்குறேன். என்ன மறுபடியும் என்ன பண்றாங்க, என்ன சோதிச்சு பாக்குறாங்க. இந்த ஜனங்கள் அழித்து போட்டு விட்டு, மோசே நீ என் வீட்டுல எங்கேயும் உண்மையா இருக்கிற, உன்னை போல ஜெனரேஷனை இந்த உலகம் முழுவதும் உருவாக்க போற. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மோசே மட்டும் நல்ல தேவ மனுஷனா இல்லைன்னு வச்சுங்க,
நீங்கள நானும் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்போம்? சாதாரணமாவே நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கும் போது இதுக்கு நல்லா இருக்க கூடாது, அதுக்கு நல்லா இருக்க கூடாது, இது அப்படி போயிடணும், அப்படி போயிடணும், இப்படி போயிடணும். இல்ல நல்லா புரிஞ்சுக்கொள்ளு. ஆடம்பரமும் மேட்டிமையும் நீ தேட 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 தேவன் விரும்புகிற ஸ்தானத்துக்கு நீ வர போறதே இல்ல. கர்த்தரை தேடி பாரு, இதெல்லாம் உன்னை தேடி வரும். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆனா நீ தேடி போறிய, அதான் பிரச்சனை. ஆண்டவர் எல்லா நாணத்தையும் உனக்கு கொடுத்தார்ல. எத்தனை பேர் நினைக்கிறீங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் படித்திருக்கிற இந்த படிப்புக்கு உரியவர் நீதான் ஆண்டவரே, நாணத்தை கொடுக்கிறவர் ஆண்டவரே, நானும் கொடுக்கணும். இன்னைக்கு படித்து முடித்து இருக்க மாட்டேன், இல்ல படித்து கொண்டிருக்க மாட்டேன். இன்னைக்கு எதனா பிள்ளைங்களை கேட்டா பிரதர் இல்ல பிரதர் படிக்க போறதுனால இன்னைக்கு படிப்பு கொடுத்ததே அவர் தானப்பா. உன்னை முட்டாள்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மூளைகளை தட்டி முழுசா ஒரு முட்டையை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓரம் ஒதுக்கிட்டாங்க. பக்கத்துல அவர் வந்து நிக்கலன்னு வச்சுக்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீ படிப்பாளின்னு சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், ஏதோ படிக்கிறேன். உன்னை படிப்பாளின்னு சொல்லத்தக்கதாக அவன் நாணத்தை உனக்கு கொடுத்தது யாரு? அப்ப நீ யாருக்கு முதல் இடம் கொடுக்கணும்? என் தேவனுக்கு அப்புறம் தான் எல்லாமே. அல்லேலூயா. நான் சாமுவேலை டியூஷனுக்கு அனுப்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் கொடுத்தவர் அவர் தான், அவருக்கு நீ வேலை செய்ய, ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அங்க மார்க் வரும். அல்லேலூயா. அவன் கடைசி நேரத்துல தான் ஸ்கூல்ல லாஸ்ட் டைம் புக் கேட்டா சொல்றாங்க, அவன் கடைசி நேரத்துல தான் புக் வச்சு படிப்பான், அவன் கடைசி நேரத்துல தான் புக் வச்சு படிப்பான். ஆனா அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தை அவன் நிறைவேற்றி முடித்துடுவான். ஏன்னா அவன் தேவனுக்கு முன்னாடி என்ன பண்றான், நிக்க கத்து கொடுத்துட்டான். அல்லேலூயா. பெருமைக்காகலாம் சொல்ல, வணையும் போது அப்படி வணையறேன். ஒருவேளை நாளைக்கு இல்லைனாலும் தேவனை பார்த்து நீ ஓடும். யாருமே நிரந்தரம் கிடையாது. தாய் தகப்பன் ஒருத்தரும் யாருமே நிரந்தரம் கிடையாது. ஆனா நிரந்தரமானவர் ஒருவரை காண்பித்து கொடுக்கத்தக்கதாக வழிகளை உண்டாக்குகிறேன். நான் அவனை மட்டும் சொல்ல, என் பிள்ளைங்களை எல்லாரையும் சொல்லுவேன். கர்த்தரை காண்பிச்சு கொடுக்கிறேன். பற்றி கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை நடத்துவாரு. ஆபிரகாம் நிறைய காரியத்தை வச்சுட்டு இருந்தாரு. நான் ஈசாக்கு பெரிய பணக்காரன் தான். ஆனா பஞ்சம் அந்த நாட்களை ஒன்னும் கையில இல்ல, உள்ள ஆகாரம் இல்ல. பணக்காரனா இருந்தா அவன் என்ன பண்ணிருக்கலாம், எலிமெலக்கு சொந்தக்காரன் மாதிரி இருந்தா, எலிமெலக்கு போல இருந்திருந்தா அவன் என்ன பண்ணிருக்கலாம், இங்க இருந்து எங்க போயிருக்கான், அது ரொம்ப செழிப்பான தேசம் சொல்லிட்டு அங்க வேற தேசத்துக்கு போய் அங்க வாழலாம் நினைச்சிருக்கலாம். நகோமி கடைசியா வந்தது போல எலிமெலக்கும் போனாரு, ஒரு பணமும் போச்சு, பிள்ளைங்களும் போச்சு, எல்லாம் போச்சு. ஆபிரகாம் பெரிய பணக்காரன். 318 பேர் சார் வேலைக்காரங்க. அவங்களுக்கு 318 வேலைக்காரர் உடையவர்கள். இன்னைக்கு ஆபிரகாம் கடந்து போயிட்டாரு. அவங்க அப்பா வச்ச பணம் ஈசாக்கு நடத்தல. பஞ்சம் வந்த போது ஈசாக்குக்கு வழி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் பாதை மாறி போகும்போது அந்த தேவன் கடந்து வந்தார். ஈசாக்கு இடத்துல பேச, ஈசாக்கு நீ இங்கே இரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் நான் என்பதை அன்று ஈசாக்கு புரிஞ்சு கொண்டான். பணம் இல்லைன்னா பரவாயில்ல, பொருள் இல்லைன்னா பரவாயில்ல, செல்வம் இல்லைன்னா பரவாயில்ல, சம்பத்துக்கு இல்லைன்னா பரவாயில்ல, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் பஞ்சம் அந்த தேசத்தில் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார் என்பதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா. நீ நினைக்கிற காசும் பணமும் பொருளும் செல்வமும் என்ன உயர்த்து நினைக்கிற எல்லாம் ஒரு நாள் கடந்து போகும், இதுவும் மாறும். அதை புரிஞ்சுக்க இன்னைக்கு. ஆனா அதை தேடித்தான் ஓடுறேன் நான். என் ஓட்டமே எப்படிதான் இருக்குது, இரவு பகல் தெரியாமல் சொத்து வைக்கிறேன்ட்டு ஓடுறேன். அல்லேலூயா. கர்த்தர் அறிவார். உண்மையை சொல்றேன், நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணா ₹1 கிடையாது என்கிட்ட. ஆனா கர்த்தர் செய்வார்னு விசுவாசம் இருக்குது. என்னை அழைத்தவர், என்னை நடத்தி வந்தவர், என்னை காண்கின்ற தேவன் நிச்சயம் என்ன பண்ணுவாரு எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் புரிஞ்சுப்பேன், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னைக்குமே நடத்துவார். அதனால நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ஆடம்பரங்களை தேடுகின்றோம், பொண்ணு பொருளையும் சேர்த்து வைக்க ஒழுங்கா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என்ன பண்ண முடியல, தேவனுக்கு கொடுக்க முடியல. எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் இருந்தபடியினால்தான் யோனா வழி விலகி போனான் தெரியுங்களா. அந்த ஃபேனை கொஞ்சம் ஸ்லோ பண்றாங்கப்பா. எல்லாம் இருந்தபடினால்தான் யோனா என்ன பண்ணிட்டான், வழி விலகி போவதற்கான காரியம் கிடைச்சது. சின்ன வயசுல இருந்து பார்த்தான், சின்ன வயசுல இருந்து பேசினான், அவரோட கூட இணைஞ்சான், இருந்தான், சகல காரியமும் அவரோட கூட நல்லா. யோனாவை போல பேசுற ஒருத்தரும் கிடையாது.
நினிவே பட்டணத்தை குறிச்சு தேவனுக்கு அவன் டீச்சிங் பண்றானா, அப்ப எந்த அளவுக்கு தேவனோடு கூட பழக்க முடியும்னா இருப்பான். நான் அன்னைக்கே சொன்னேன், ஆண்டவரே நீ தான் கேட்காம என்ன பண்ற குன்னர, இவங்க மோசமானவனுங்க, உன்னை பத்தி எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் சொல்லி ஆண்டவர் கேட்டு இருக்கிறார்னா, அப்போ யோனா ஆண்டவர் கூட எத்தனை அன்னிய ஐக்கியமா இருந்திருக்கணும். என்ன வசனம் அப்படிதான் சொல்லுது. யோனாவுக்கு எழுதின புத்தகத்துல 4வது அதிகாரத்துல 2வது வசனத்துல பாருங்க, நான் அன்னைக்கே என் ஊர்ல இருக்கும்போது சொன்னேன்ல. நம்மள போல கிடையாது. யோனா ரொம்ப ஆண்டவரோடு கூட. யோனா ஆண்டவரை தேடினான் என்றபடியினால ஆண்டவர் சகல சம்பத்தையும் யோனாவுக்கு கொடுத்தாரு. யோனா எதையும் தேடி போல பிரதர், வந்துச்சு எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தரை தெரியும். 41 வருஷம் வழி விலகி போய் இருந்த எல்லா தேசத்தையும் ஒண்ணு சேர்த்தான். கடலோர பட்டணங்களை எல்லாமே தெரிஞ்சு கொண்டான். ஒரு நாளைக்கு அவனுக்கு நல்லா தெரியும், இந்த கடல் பகுதியில ஒருவேளை என் சொத்து இருக்காது, என் சம்பத்து இருக்காது, என் செல்வம் இருக்காது, என்னுடைய பேர பிள்ளைகள் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், மீன் பிடிக்கிறவர்களாய் மாறி போலாம் என்று சொல்லி அவன் ஒரு காரியத்தை செஞ்சான். என் இயேசுவுக்காக இந்த ஊழியத்தை செய்ய நான் ஆயத்தம் என்று சொன்னான். தேவன் மறக்கல யோனா செஞ்ச ஊழியத்தை. அதனால தான் அவன் இடத்துல வந்து சொன்னாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. யாரு ஆண்டவர் மறக்கல, யோனா மறக்கல. காரணம் என்ன சொல்லுங்க? யோனா காணிக்க கொடுத்தாரு பிரதர். the best offering for யோனா. நீ கொடுக்கிற காணிக்கலாம் அவர் கொடுத்து தான் பிரதர் கொடுக்கிற. அல்லேலூயா. உனக்கு எல்லாமே அவர் தான். அதுலயும் நம்மளுக்கு திருட்டுதனம் பண்றது உண்டு. ஒரு அக்கா எனக்கு போன் பண்ணாங்க தாம்பரத்துல இருந்து, ஐயா உங்ககிட்ட பேசினாங்க. என்னம்மா சொல்லுங்க சிஸ்டர்னு. 7 வருஷமா என்கிட்ட பேசினுங்கிறாங்க. வீட்டுல பையன் குடிச்சிட்டா எனக்கு போன் பண்ணுவாங்க, உடம்பு சரியில்லைனா போன் பண்ணுவாங்க. காசு கொடுத்துட்டாங்களா எங்கேயோ கொடுக்க மாட்டாங்க ஐயா, கை மாத்தா தான் ஏன் கேட்டாங்க. நானும் கொடுத்து நம்பி கொடுத்த அந்த அக்காவுக்கு இப்ப எனக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்குங்கய்யா. ஜெபம் பண்ணுங்க. எவ்வளவுமா கொடுக்கணும்? 3000 ரூபாய் கொடுக்கணுங்கய்யா. அல்லேலூயா. அந்த அக்கா சொன்னாங்க, என்னவோ தெரியலங்க, வீட்டுல ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் அடுத்த கேள்வி என்ன கேட்க சொல்றாரு, தசம்பாகம் கொடுக்குறியான்னு கேளுன்னாரு. அந்த அக்கா சொல்லிச்சு, ஐயா 2-3 மாசமா எடுத்து வைக்கிறேங்க ஐயா, குடும்ப தேவைன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிடுறாங்க ஐயா. 2-3 மாசமா எடுத்து வைக்கிறாங்களா, ஆனா ஏதோ ஒரு தேவை வந்துருதுங்க, என்ன செலவு பண்ணிடுறாங்க ஐயா. தரித்தனை யாரா அது உள்ள வந்தது? நீ கர்த்தருக்கு கொடுக்கறதையே வஞ்சிக்கிறேன்னா நீ பெரிய ஆள்ல. அல்லேலூயா. சிலர்லாம் சில நேரத்துல சபையில சொல்லணும்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம், 2-3 மாசம் கரெக்டா போவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றோம்? நான் அந்த அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா இனி உனக்கு கர்த்தர் ஏதோ கொடுத்தாலும் இந்த மாசம் போன் பண்ணாங்க, பிரதர் எனக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து காசு வந்துச்சு. நான் உடனே அடுத்த நிமிஷம் கேட்டேன், கர்த்தருக்கு எத்து வச்சியோ? எத்து வச்சிட்டேன் பிரதர், எத்து வச்சிட்டேன் பிரதர். முதல்ல கொண்டு உங்க சபையில சேரு. நீங்க கொடுத்த கர்த்தர் வாழ வேணாம், ஆனா நீ ஒரு ஊழியத்தை தாங்குகின்றாய் என்பதை அதை புரிஞ்சுக்கோ. நீ சேர்த்து வைக்கிற செல்வங்கள் எல்லாம் தேவனுக்காக பயன்படுமானால். அல்லேலூயா. இங்க 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஐயங்காரு பேட் வாங்கி கொடுத்தாரு. ஒரு ஐயர் ஒருத்தர். அல்லேலூயா. நம்மள நடக்கும் போது பாக்குறாரு, இயேசுவை பார்த்துட்டாரு. இவங்க எப்ப பாரு இப்படிதான் இருக்கிறாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் பைபிளும் கையமா தான் இருப்பேன், வண்டியில் தான் உட்காந்து இருப்பேன், ஆனா பைபிளும் கையமா தான் இருப்பேன். கவனிங்க. இப்போ அவர் ஐயங்கார் வாங்கி கொடுத்தாரு. நல்லா புரிஞ்சுங்க. இங்க அந்த பேடு விலை அதிகம், 18,000 ரூபாய் நான் வருதுன்னு நினைக்கிறேன். அங்க அவர் ஊருக்கு போயிருந்தா நான் கேட்டிருந்தேன். கேட்கும் போது அங்க 7,000 ரூபாய் 8,000 தான் தாய்லாந்துல. ஆனா கிடைக்கல, நம்ம கேட்ட பிராண்ட் வந்து கிடைக்கல. ஏன்னா நம்ம கேட்ட பிராண்டு லோக்கல். இங்க அது கொஞ்சம் ஹை. நான் வந்துட்டேன். அவர் என்ன பண்றாரு, வாங்கிக்க 2 வாரம் கழிச்சு தான் கேட்கிறாரு, ஜெயம் வாங்கிட்டீங்களான்றாரு. இல்ல சார் அப்படின்ற. சார் நான் காசு தரேன் வாங்கிங்க. நான் 8,000 ரூபாய் கணக்கு வச்சுக்கிறேன், 8,000 ரூபாய் கொடுத்தா வாங்கிடலாம் போல இருக்கு. அங்க இருந்து வர சொல்ல இங்க 18,000 ரூபாய். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அது கூட வேணாம், நீ ஊழியத்திற்காக கேட்கிறபடினால என்ன பண்ணாரு, அவரு நான் முழு காசையும் நான் கொடுக்குறேன் ஜெயம், மாசம் மாசம் கிட்ட இருந்து பிடிச்சிக்கிறேன்னாரு. சரிங்க சார்ன்ட்டு 1 மாசம் கழிச்சு தான் அந்த பேடை வந்துச்சு. காசு கொடுத்து பேடை வாங்கி வச்சு சபையில அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த மாசம் காசு கொடுக்கணும். நான் 5,000 ரூபாய் கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் சொல்லிட்டாரு, போதும் செய்யும், இத்தோடு என்ன பண்ணுங்க, உங்க சபைக்கு நான் கொடுத்ததா வச்சுங்க. நான் நினைச்சது 8,000 ரூபாய் கொடுத்து தான் பேடை வாங்கணும் தாய்லாந்துல இருந்து. ஆனா அவரு சென்னையில நீ வாங்கினாலே 5,000 ரூபாய் கொடுத்து வாங்கினா போதும் ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க. அந்த பேடைங்க அடிச்சிருந்தோம். இப்போ 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கின பேடை எத்தனை பேர் மனசு குத்துருவீங்க?
எத்தனை பேர் கொடுத்துறீங்க? ஒவ்வொரு காரியமும் தேவன் சபைக்கு செய்யும்போது என்ன தெரியுமா சொல்லுவாரு? இலவசமா பெற்றுக்கொண்ட இலவசமா கூடு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையில அடித்து கொண்டிருந்த பேடு நிறைய பேர் கத்துக்கினாங்க. அதுல சின்ன பசங்களை இருந்து பெரியவங்களை ஆவற வரைக்கும் அதுல அடிச்சு என்ன பண்ணானுங்க? கத்துக்கிட்டாங்க. அதுவும் காலங்கள் கடந்து போவது போல என்ன பண்ணாச்சு? ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தன் கையில மாறிக்கொண்டே இருந்தது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்தது. இன்னைக்கு வேறொரு சபையிலே அது பயன்படுத்தப்படுகிறது. தேவன் எங்க பயன்படுத்துறாரு? வேற சபையில கொண்டு போய் அதுல ஒரு சின்ன தம்பி அந்த பேட் அடிச்சு எனக்கு ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறேன். எனக்கு சொல்ல, ஆண்டவரே ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆண்டவரே, நீ விதைக்கிற விதை தேவனுக்குரியதா இருக்குமானால் அது பரலோக கணக்கிலே நினைப்பிலே கொண்டு வரப்படும். காசு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது பிரதர், எல்லாம் கர்த்தர் கொடுக்கத்தான். ஆனா கர்த்தரை தேடுறியான்ற இருதயம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லுவாரு, நீ ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் என்ன பண்ணுவ? அல்லேலூயா. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் என்ன பண்ணுவ? கர்த்தர் கணக்குல எழுதி வைப்பாராம். ஒரு சொம்பு தண்ணியை கூட பிரதர் எழுதி கர்த்தர் எழுதி வைப்பாரு. அவர் மறக்காதவர். அதனாலதான் உன்னை என்ன என்ன பண்ணல? பக்கத்துல கை வச்சு மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வேன். அவர் மறவாம நினைக்கலன்னா இன்னைக்கு எல்லாரும் மறந்துட்டு இருப்பாங்க. பலவீன நேரத்துல பலன் தந்தது யாரு? நீ படுத்த படுக்கையா இருக்கும் போது உன் பக்கத்துல நீ நினைக்கிற, பக்கத்துல நீ இருந்தா அப்படின்னு நீ நினைப்ப இல்லையா? அவங்க யாரும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. நீ படுத்த படுக்கையா இருக்கும் போது கர்த்தர் உன்னை நினைக்காவிட்டால் என்ன பண்ண முடியாது? இன்னைக்கு ஜீவனோடு கூட இருந்திருக்கவே முடியாது. இன்னைக்கு இருக்கத்தக்கதாக அவர் என்ன நினைச்சாரு இன்னைக்கு. ஆனா நான் அதை மறந்துட்டு வேற எதையோ நினைக்கிறேன் பிரதர், வேற எதையோ நினைத்து கொண்டிருக்கிறேன். உன் நினைவுகளை முதல்ல மாட்டு. உன் நினைவுகளை விட்டு தூரமா, ஆண்டவரே இது எனக்குரியது இல்ல ஆண்டவரே, பொண்ணோ பொருளோ பொக்கிஷங்களோ எனக்குரியது இல்லை என்பதை நான் அணியாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் தான் அதை தேடியே ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு காரியம் முடிஞ்சுக்க, ஆண்டவரை நினை. சகல சம்பத்துக்களையும் உனக்கு கொடுத்தவர் யார் தான்? இன்னைக்கு எல்லாம் சில எல்லாம் சொல்லுவாங்களே, இந்த உலக வழக்கத்தில் சொல்லுவாங்க, கிளிக்கு ரக்க முளைச்சிச்சு. முளைக்க செஞ்சவர் யார் தான்? முளைக்க செஞ்சவர் யார் தான்மா? அவர் தான். இல்லைன்னா இன்னும் கூட நீ எப்படிதான் இருந்திருப்ப? ஸ்பெஷல் சைல்டாவே இருந்திருப்ப. அல்லேலூயா. இன்னும் கூட எப்படிதான் இருந்திருப்ப? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஒரு சப்பானியை கொண்டு வந்து அலங்கார வாசலுக்கு வெளியே உட்கார வைப்பாங்களாம். அவர் யார் தெரியுமா? அவரு ஒரு விதத்துல ஸ்பெஷல் சைல்டு தான். 40 வருஷமா அவருக்கு என்ன வளரலையா? சப்பானின்னா என்ன தெரியுங்களா? கை கால் எல்லாமே ரொம்ப லீனா இருக்கும். அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. அந்த உடம்ப தாங்கத்தக்கதாக என்ன இருக்காது? அவங்களுக்கு பலன் இருக்காது. இன்னைக்கு உன்னை மாற்றினவர் அவர் தானே. இன்னைக்கு உன்னை நடத்தி வந்தவரும் அவர் தானே. அதை நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, ஒருவேளை நான் உன்னை நினைக்காத போது நீ என்னை நினைக்கிறீரே ஆண்டவரே. அவரு நிறைய தடை நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடாதபடிக்கு உன்னை அறியாமல் உன் வாழ்க்கையில அவர் கடந்து வந்து அந்த தடைகளை உடைத்து 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 உன்னை முன்ன தள்ளி கொண்டே இருக்கிறாரு. எப்படி மோசையை செங்கடலுக்கு முன்பாக நடக்க செய்தாரோ அதே போல உன் வாழ்க்கையில நீ அறியாத நன்மைகள் எல்லாம் நீ நினைச்சிருப்பியா? நம்ம இந்த நிலைக்கு வந்திருப்போம் நீ நினைச்சிருப்பியா? ஆனா கர்த்தர் நினைத்தபடியினால நீ இந்த நிலையில இருக்கிற. அல்லேலூயா. கர்த்தர் நினைச்சபடினால்தான் இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம இந்த நிலையில என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு சமாதானம் உள்ள இருக்காது. அல்லேலூயா. எதுவுமே இருந்திருக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் என்னை நினைத்திருக்கிறார் என்ற அந்த நினைப்பு உனக்குள்ள வரலன்னா இன்னைக்கு உன்னிடத்துல இருப்பது எல்லாத்தையும் இழந்து போயிடுவேன். ஆபிரகாம் எதை சேர்த்து வைத்தாலும் தன் பிள்ளை இடத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு காரியத்தை காண்பித்து கொடுத்தாரு. கர்த்தர் என்ற பெரிய பொக்கிஷத்தை காண்பித்து கொடுத்து விட்டார். பவுல் அப்போஸ்தலன் அழகா சொல்லுவான், இந்த மண்பாண்டத்துக்குள்ள இந்த பொக்கிஷத்தையே வச்சிட்டீங்களா ஆண்டவரே. அவர் தான் என் வாழ்க்கைக்கு முக்கியம். அவர் இருந்தா எல்லாமே எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அவர் என் வாழ்க்கையில இல்லைன்னு வச்சுங்களேன், இருக்கிறது எல்லாமே போயிடும். அவரை தேடத்தக்கதாக இருதயத்தை தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு அவரும் கூட வரும்போது எல்லா சகல சம்பத்துக்களையும் தேவன் கொடுத்து விடுவார்.
அங்க நடக்கின்ற காரியம் பாருங்க. யோனாவை சின்ன வயதில அறிந்தவர், மறுபடியும் ஜீவனை குடித்தவர். மரித்து போனா மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினது யார்தான்? தேவன் தானே. அந்த தேவனுக்காக அவன் சகலத்தையும் செஞ்சான். ஏன்னா அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும் என்னன்ட்டு, காத்பேரின் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரனாகிய யோனா என்னும் தம்முடைய ஊழியக்கார. ஆண்டவர் அந்த மனுஷனை எப்படி இணைச்சுக்கிறாரு? இவன் என்னுடைய, இவன் என் பிள்ளை. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் சொல்லுவார். ஏசப்பா ஏசப்பா நீ யார் பிள்ளைன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? என் பிள்ளைங்கெல்லாம் எதனா ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா ஏசப்பா பிள்ளையா. யாரு கூப்பிடுவாங்க ஃபர்ஸ்ட்? பிள்ளைதான். ஆனா அவங்க யார உரிமையோட சொல்றாங்க? ஏசப்பா பிள்ளையா. அவரும் சொல்றாரு என்னுடைய ஊழியக்காரன். அங்க அழகா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம். யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு, என்னுடைய ஊழியக்காரன்பா, உரிமையோடு கூட அழைத்துக் கொள்கின்றார். உரிமையோட 41 வருஷம் இருந்த காரியத்தை ஒரு மனுஷன் மாற்ற கொடுத்து பெரிய விஷயம் அல்லவா? அவனுக்கு எந்த திறமை இருந்துச்சு, அவன் எந்த காலேஜ் போனா, எதுல படிச்சான், எதை கட்டான், எது எல்லாம் கர்த்தர் தான் சொல்லி கொடுத்தனும். சகல ஞானமும் சகல சம்பத்துக்களும் கர்த்தரால் அவன் பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். அப்படியாப்பட்ட ஊழியக்காரனாகிய அங்க சொல்லுகிறாரு, தம்முடைய ஊழியக்காரனை யோனாவை கொண்டு, ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதல் கொண்டு சம பூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப என்ன பண்ணிட்டான்? சேர்த்தான். சின்ன விஷயம் செய்யல, பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கலாம். ஒரு சின்ன பையன் பெரிய காரியத்தை செய்ய யாரும் கூட இல்ல, கர்த்தர் மட்டுமே இருந்தார் யோனா கூட. ஆமா, நல்லா பாருங்க, யோனா புத்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. யாருன்னா யோனாக்கு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, யோனா அப்பா அம்மா கூட இருந்தாங்க, யோனா சகோதரர்கள் இருந்தாங்க. ஒருத்தரும் இல்ல. யோனாக்கு தெரியும் அவர் ஒருத்தர் மட்டும்தான் எங்க போனாலும் என்னோட கூட இருக்க முடியும். இப்போ அப்படி பழக்க முடிய இந்த யோனாவை தேவன் அழைக்கிறார். என்னத்துக்கு அழைக்கிறாரு? என்னத்துக்கு அழைக்கிறாருப்பா? எடுத்து வாசிப்போம். யோனாக்கு எழுதின நிருபம். என்னத்துக்கு அழைக்கிறாருன்னு திருப்பி உங்ககிட்ட கேட்கணும் போல இருக்கு. நான் எங்க என்னத்துக்கு அழைச்சாரு சொல்லுமா? சத்தமா தான் சொல்லுங்க. நினிவேக்கு போக முடிய அழைச்சாரு. ஆனா நினிவேயை குறிச்சு யாருக்கு தெரியும்? யோனாவை காட்டிலும் யாருக்கு தெரியும்? தேவன். ஆனா தேவனுக்கு தெரிஞ்ச போதிலும் தேவனிடத்துல சொன்னான். அந்த அளவுக்கு யோனாக்கு கிட்டத்தட்ட பெரிய பட்டணம், மகா பெரிய பட்டணம் என்று சொல்லப்படுகிறது. 1.5 லட்சம் பேர் உள்ள இருக்கிறாங்க. 1,20,000 பேர் என்ன பண்றாங்க? இருக்கத்தக்கதாக மகா விஸ்தாரமான பெரிய பட்டணம். ஆராய்ச்சியாளர்கள் நிறைய கல்வெட்டுகளை 2016 எடுத்துக்கிறாங்க. நிறைய கல்வெட்டுகளை எடுத்துக்கிறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா அவங்க கலாச்சாரம் வேற, அவங்க பழக்கங்கள் வேற, அவங்க பலிகள் வேற. அவங்க தேவனை சார்ந்த ஜனங்களும் இல்ல, தேவ பிள்ளைகளும் இல்ல. ஆனா அந்த பிள்ளைகள் மேல தேவனுக்கு அத்தனை கரிசனை. அல்லேலூயா. அவங்க மேல தேவனுக்கு நான் பாக்குறேன். ஆனா யோனாவுக்கு அது பிடிக்காது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் எதனாலும் செய்வேன். அவங்களை சேர்க்க சொல்றீங்களா? 41 வருஷம் வெளியே இருக்கணும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க சொல்றீங்கன்னா நான் போய் என்ன பண்றேன்? நம்ம சிலர்லாம் செட் அடிக்கும் போது எப்படி அடிப்போம்? யோசப்பா புள்ளதான். நான் ஏசப்பாக்குள்ள நீ வளர்ந்து கனி கொடுத்து அப்படியே உன்னை பார்க்கும் போது ஆண்டவரே கிட்ட வந்து பறிச்சு தின்ற மாதிரி இருக்கிற. அந்த அத்தி மரத்துல இலனாச்சு, நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. தூரத்துல இருந்து பார்த்தாலே சொல்லலாம், இது ஒண்ணுத்துக்கும் ஒருபடாத மரம் தான். அந்த மரத்தையே தேவன் விரும்புறாரு. அந்த மரத்தை வளர செய்யணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயா. வெட்டி போட்ட முருங்கை மரம் கூட எங்க போனாலும் முளைச்சிரும். ரோட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அப்படியே போக சொல்ல பாருங்க. எதிர்க்க நேற்று பாஸ்டமா போய் வண்டி எத்தனை நிறுத்திச்சு. ஏன்பா இங்க முருங்கை மரம் வளர்ந்துக்குதுல, இது நம்ம எத்திரமா இல்லாமா? முருங்கை மரம் கூட வளர்ந்துருது. நம்ம மண்ணில புதைச்சா இல்ல புரியுது. நாங்களாம் முளைச்சு வந்து வெளியே என்ன பண்றோம்? அல்லேலூயா. சிலதே நான் பார்ப்பேன், சுடுகாடு ஃபுல்லா போய் பார்த்தனா இல்ல கல்லறை ஃபுல்லா பார்த்தனா இந்த துளுக்க சம்பந்தி அங்கங்க துளுத்து இருக்கும். எனக்கு ரொம்ப ஆசை துளுக்க சம்பந்தினா எத்தனை வந்து. ஏன்னா சின்ன வயசுலயே எனக்கு துளுக்க சம்பந்தி ரொம்ப ஆசை. எனக்கு ஆசை எத்தனை வந்துலாம் நினைப்பேன். எல்லாம் சொல்லுவாங்க, எங்க இருந்தெல்லாம் எத்தனை வரக்கூடாதுரா. நான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிணத்து மேல போட்ட துளுக்க சம்பந்தி கூட துளுத்துருதுரா.
சாவர வரைக்கும் இது என்ன பண்ணல, துளுக்கவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை கர்த்தர் சாவர நாள் வரைக்கும் என்ன பண்றாரு, போராடின்னு தான் இருக்கிறாரு போல இருக்கு. துளுத்திருவியான்னு பார்த்து நீ கடைசி வரைக்கும் என்ன பண்ற, உன் மேல போடுற. அல்லேலூயா. என்ன கொடுத்துருது, சரி வானா விடுங்க அப்படி சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். என் மேல போடுற. அல்லேலூயா. எது கூட துளுத்துருது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தருணங்கள் கொடுக்கும் பொழுது தேவனுக்கு கனி கொடுக்கத்தக்கதாக வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்குமானால் கர்த்தர் உன்னை நடத்துகின்ற விதங்கள் வேறு விதமா இருக்கும். ஆனா கர்த்தருக்கு பிரியமில்லாம நீ நடந்தாய் ஆனால் கர்த்தர் எல்லா இடத்திலும், அல்லேலூயா, நன்மை அல்ல தீமையை தான் பார்க்கணும். கர்த்தர் ஒரு மனுஷன் பகைச்சார்னு வச்சுங்களேன், அவன் வாழ்க்கை அவ்வளவுதான். அன்பு வைக்கிற வரைக்கும் அவரை போல ஒருத்தரை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அன்பு வச்சாருன்னா நீ ஒண்ணும் இல்லைன்னா கூட சரி, திக்கு வாயினா கூட உன்னை பேச வச்சிருவார்கள். அல்லேலூயா. பாட வைப்பாரு, துதிக்க வைப்பாரு, உன்னை மகிமைப்படுத்தி விடுவார். மோசேயை 6 லட்சம் ஜனங்களுக்கு கேட்டா தெரியும். ஒரு நாள் மோசேயை தெரியாத ஜனங்கள் தான், மறந்து போன ஜனங்கள் தான். ஆனா 6 லட்சம் ஜனத்திற்கு மோசேயை அதிகாரியாய் தேவன் நிறுத்தினார், ஊழியக்காரனாய் நிறுத்தினார். ஜனங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க, மோசே உன்னை போல தேவ மனுஷனை நான் பார்த்ததில்லை. மறந்த ஜனங்களை நினைக்க வச்சவர் ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரையே மறந்துடுவோம் பெற்றுக்கொண்ட பிற்பாடு. அல்லேலூயா. ரக்கையை கொடுத்தவருக்கு உடைக்கிறதுக்கு என்ன ஆகாது, ஆனா அவர் தருணம் கொடுக்கிறாரு. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன பண்ணாரா, எல்லாத்தையும் சொன்னாரு. இவ்வளவு சிலெல்லாம் கேள்வி கேட்பாங்க, ஏன் இந்த மரத்தை வைக்காம இருந்தா நல்லா இருக்குமா, ஏன் நீ தின்னாம இருந்தா நான் நல்லா இருந்திருக்குமேன்னு. மரத்தை விஷயம் சொல்லிட்டாரு. நம்மளால எது போவாதுன்றமோ அதில் தான் கைவிட்டு பார்க்கும். இது சாக்கடிக்கண்டா அப்படின்னு சொன்னாதான் அதில் தான் கைவிட்டு, இது சாக்கடிக்குதா அப்படின்னும். அல்லேலூயா. நம்ம சேத்துல விழுந்து ஏந்து வந்திருப்போம், போவாதரா சஸ்பெண்ட்ல விழுந்துருவாடான்னுவோம். ஐயா நாங்கெல்லாம் சஸ்பெண்ட் தாண்டி வரண்டு உள்ள போய் விழுந்துரும். அல்லேலூயா. அப்படிதான் தேவன் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில என்ன பண்றாரு, வேணான்னு தள்ளி தள்ளி வைக்கிறாரு. நீ விரும்பி அதுல போனா ஒரு நாள் அந்த வேதனை உனக்கு கொடியதா இருக்கும். இன்னைக்கு நினைக்காத ஜனங்களுக்காக தேவன் நினைத்து என்ன பண்றாரு, யோனாவை எழுப்பி கொடுத்தாரு. மறந்து போன 41 வருஷம் மறந்து போன ஜனங்களுடைய நினைவை யோனா திருப்பினா. இப்ப ஆண்டவர் யோனாவை அழைப்புகிறாரு. நடக்கிற காரியத்தை வாசிப்போம், அப்படியே தொடர்ந்து எடுத்து வாசிப்போம். யோனாக்கு எழுதின நிருபத்தின் 1 அதிகாரத்தில் இருந்து வாசிப்போம். அமித்ஷாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம். அல்லேலூயா. இப்ப எந்த தேசத்துக்கு தேவன் அழைக்கிறாரு? அல்லேலூயா. எந்த தேசத்துக்கு அழைக்கிறாரு? மகா நகரமாகிய நினிவேக்கு அழைக்கிறாரு. ஜனங்கள் மிகுதியா உள்ள நகரத்துக்கு அழைக்கிறாரு. ஆனா ஒரு காரியத்தை தேவன் இங்கே சொல்லவும் விரும்புகின்றார். அவர்கள் அக்கிரமம் மிகுந்த நகரம். எப்படிப்பட்டவங்க? அங்க போயிட்டு பேசுனா நீங்க எப்படி பேசுவீங்க? அநியாய காரணத்துல நான் எப்படி பிரதர் பேசுறது? நல்லவனை கூட்டினு வர சொன்னாலே நீங்க கூட்டினு வர மாட்டீங்க, அநியாயக்காரனை கூட்டினு வர போறீங்க. ஆண்டவர் அங்க சொல்லும் போது ஒருவேளை யோனாவுடைய மனநிலை கொஞ்சம் பாருங்க. அவன் எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமங்கள் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அந்த தேசத்து ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பெண் தெய்வங்களை கும்பிடுறவங்க. எதை கும்பிடுவாங்க? பெண் தெய்வங்களை கும்பிடுறவங்க. அந்த கலாச்சாரமே வேறு விதமா இருந்துச்சு. அவங்க காரியங்களை நான் வருகிற வாரத்தில் உங்களோடு கூட கொஞ்சம் பேசுறேன். ஆனா அவங்க கலாச்சாரத்தை குறிச்சு இல்ல, அந்த வித்தியாசமான ஜனங்கள் மத்தியில யோனா போவ அருவருத்தான். எனக்கு வேணாம் அந்த ஜனங்க. நான் என் ஜனங்கள் இடத்துல போவேன், சொல்லுவேன், நீங்க எங்க ஒண்ணு சொல்லுங்க, நான் போயிட்டு என்ன பண்றேன், எல்லா ஜனங்களுடைய மனதையும் திருப்பினறேன். ஆனா யாருக்கிட்ட போக மாட்டேன்,
உங்ககிட்ட போக மாட்டேன் நான். ஏன்னா நினிவே பட்டணத்தாருடைய அக்கிரமம் தேவ சமூகத்துல வந்து எட்ட அளவுக்கு இருந்துச்சுன்னா அவங்க என்னென்ன காரியத்தை பண்ணிருப்பாங்க பாத்துங்க. நம்ம ஒண்ணும் ரொம்ப நல்லவங்க கிடையாது. அல்லேலூயா. நம்ம அக்கிரமும் எங்க எட்டுச்சு? நீங்க நினைச்சீங்க எங்க பலத்தினால தேவன் கிருபையை கொடுத்தாரு, தேவன் கிஃப்டா கிருபையை கொடுத்திருக்கிறாரு, போனா போதும் கொடுத்திருக்கிறாரு, இரக்கம் பாராட்டி கொடுத்திருக்கிறாரு. கிருபை எப்படி தெரியுமா? இல்லாதவனுக்கு தேவன் செய்கிற, தேவன் கொடுக்கிற பரிசு பொருள் கிருபை. நம்ம எவ்வளவு அக்கிரமம் பண்ணி இருப்போம். அல்லேலூயா. உன் அக்கிரமத்தை தேவன், நீ சொல்லலாம் மனுஷன் மறந்துடுவான் பிரதர், ஆண்டவர் மறக்கவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது பின்னங்காலை என்ன பண்ணாங்க? இளைத்து போனவனுடைய பின்னங்கால்களை அமலேக்கன் வெட்டினான் என்பதை தேவன் மறக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்துட்டாங்க. அதனால்தான் முதல் ராஜாவை எழுப்பும் போது ஆண்டவர் சொல்றாரு, யார வேணாலும் அமலேக்கனை ஒருத்தனை விடாத. ஏன்னா என் ஜனங்கள் இளைத்திருக்கும் பொழுது, விளைந்திருக்கும் பொழுது அவர்களுடைய பின்னங்கால்களை வெட்டி அவன் வெட்டி வீழ்த்தினதை நான் மறக்கலன்னு சொல்றாரு. கர்த்தர் மறக்க மாட்டாரு. மனுஷன் உனக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துடலாம், நீ செஞ்ச நன்மைகளை மறந்துடலாம், உன்னிடத்துல ரகசியமா பேசி உன்னுடைய காரியத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டதை அவன் மறந்துடலாம். கர்த்தர் கணக்கேற்கிறப்பா, மறக்கவே மாட்டாரு. நீ எத்தனை காலங்கள் கடந்து போகட்டும், எத்தனை ஆண்டுகள் வரட்டும், கர்த்தர் மறக்கவே மாட்டாரு. வேதம் அழகா சொல்லுது, மகா நகரமாகிய நினிவே மட்டும் இல்ல, அங்க எப்படி இருக்குதான், நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்துல எட்டினதே. அக்கிரமத்தை பார்க்கிற தேவன். நம்ம அக்கிரமம் ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு? பார்த்து சந்தர்ப்பம் கொடுத்தாரு, மனம் திரும்பவும் தப்பிச்சுக்கினான். அல்லேலூயா. மனம் திரும்பாதவங்களும் போயிட்டான். பாதி பேர் கொரோனால போயிட்டான், பாதி பேர் சுனாமில போயிட்டான். நீங்களும் நான் நினைக்கிறோம் நாங்களாம் பாக்கியவான்கள், நாங்களாம் பாக்கியவான்கள் நினைக்காதீங்க. மேட்லயே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. உங்களெல்லாம் இங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி கர்த்தர் அந்த பெரிய காவாவை உருவாக்கிட்டாரு. இன்னைக்கு அதனால தப்பிச்சிட்டீங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், பாதி பேர் தண்ணியில நீச்சல் தான் அடிச்சிருப்பீங்க. இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்குது பாரதீஸ்வரா காலனி. நாங்கெல்லாம் இருந்திருக்கிறோம். ஒரு நாள் நைட்டு சரியான மழை, வீட்டுக்குள்ள தண்ணி வந்து கட்டில் வரைக்கும் வந்துச்சு. நானே எங்க வீட்டம்மா, எங்க வீட்டுல வளர்க்குற ஒரு நாய்க்குட்டி எல்லாம் கட்டில் மேல உட்காந்துக்கிறோம். அல்லேலூயா. அப்படிலாம் இருந்துச்சு. இங்க தேவன் வரவதுக்கு கொஞ்ச நேரம் ஆகுது. நம்ம நினைச்சிடக்கூடாது, கிருபையினால காக்குறாரு. நம்ம அக்கிரமக்காரர்கள் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்ம எந்த அளவு அக்கிரமம் செய்வனோ தெரியும். ஆனா தேவன் கிருபையாய் மன்னித்துக் கொண்டிருக்கிறார். அங்க நடக்கின்ற காரியம் பாருங்க. அப்பொழுது யோனா எதை விட்டு ஓடுனா? சமூகத்தை விட்டு ஓடுறான். அவர் வார்த்தைக்கு நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல, ஆண்டவரே நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டேன்ற ஆண்டவரே. அந்த ஜனங்கள் ரொம்ப மோசமான ஜனங்கள், அவங்க தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நாங்க போகவே மாட்டேன்ட்டு தேவ சமூகத்தை விட்டு ஓடுறான். அல்லேலூயா. அவன் தேவ வார்த்தைக்கு பயந்து ஓடல. நீ மானவே வான ஆண்டவரே, என் பேச்ச நீ கேட்கவே மாட்டேன்றிய. அல்லேலூயா. அவர் சமூகம் எத்தனை பார்க்க தெரியுமா? சொல்லுவான், உன் சமூகமே என் பாக்கியமே. நாளெல்லாம் அவர் நினைவு. இதை வர நான் நம்பணும். வேலைக்காம சிலருக்குலாம் KFC ஞாபகம் வந்துடும். ஏன்னா ஆஃபர் போடுறாங்க பிரதர். புதன்கிழமையா பார், நான் வேலைக்கிழமை எனக்கு தெரியாது. நான் வேலைக்கிழமைன்னா ஒன்னே சார் என்ன சொல்லிட்டாரு, புதன்கிழமை. அல்லேலூயா. நம்ம நினைவுகள் இதுதான். 3 நேரம் திமிர்த்த குறிச்சு யோசிச்சு அல்லேலூயா. எங்க எதை போடுறான்? ஞாயிற்றுக்கிழமை எது ஸ்பெஷல்? உங்க எல்லாரையும் கேட்டா தெரியும் இல்லையா? சண்டே எது ஸ்பெஷல் பா, எங்க என்ன ஸ்பெஷல் கேட்டா கரெக்டா சொல்றீங்க. ஆனா பாட்டு மட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு அடி ரொம்ப அழகா இருந்துச்சுல. 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும், ஆமா ஆமா 1 கோடி ரூபாய் இப்ப கொடுக்குறேன்னு உனக்கு சொல்லிட்டோம். நீ சர்ச்சுக்கு வந்திருப்ப நினைக்கிற, மனசாட்சி தொட்டு பக்கத்துல கைப்பிச்சுக்கிறது நீ வந்திருப்ப.
1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னா சர்ச்சை என்ன, பாஸ்டர் கூட மறந்துடுவீங்க, கர்த்தரையும் சேர்த்துதான். சும்மாவா பிரதர் 1 கோடி ரூபாய்? ஆனா பாட்டு மட்டும் பாருங்க, 1 கோடி செல்வங்கள். ஆண்டவர் தெரியும், உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் கொண்டு வந்து குத்தா நீ ஆளா ஓடுவன்னு தெரியும். ஓட மட்டும் மனநிலைன்னு வரும்போது உண்மையா சொல்றேன், இங்க இருக்கிற தேவ பிள்ளைங்க நல்லா கேட்டுங்க, தரிசனமாவே சொல்றேன், நீ என்னைக்கு தேவனுக்குள்ள வேறொன்றி எது வந்தாலும் என் தேவனை காட்டிலும் பெருசுல நினைக்கிறிய, அன்னைக்கு இதே பணம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு தெரியும், நீ இப்ப எவ்வளவு குத்தாலும் என்ன ஆயிடுவேன். ஒண்ணும் இல்லப்பா, கடந்த நாட்கள்ல இந்த ரேஷன்ல ஒரு 2000 ரூபாய் குத்தாங்க, 6000 ரூபாய் குத்தாங்க பாரு. நான் மறந்துட்டேன், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும் போல இருக்கு. 6000 ரூபாய் குத்தாங்க, அதுவும் இன்னைக்குதான் குத்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் குத்தாங்க. நம்ம பிள்ளைங்க பரவாயில்ல, ஆனா உண்மையானமே சொல்றேன், என் பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. அதுலயும் சிலது இருந்துச்சுங்க, என் பிள்ளைங்க போல முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் 11 மணி தான் கிளம்பி போனாங்க. ஆனா சொல்லுதுலாம் சர்ச்சைக்கே வரல. நீ 6000 ரூபாய் கொடுத்தாலே ஆண்டவரை மறந்துடுவீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் 1 கோடி ரூபாய் கொடுப்பாரு. அவர் சமூகத்தை விட்டு ஓடுவதற்கு எது பெருசா வந்தாலும் அதை யோசனை பண்ணாத. ஏன்னா அவர் சமூகத்தை விட்டு ஓடுனா வர வேண்டிய நன்மை எல்லாம் தடைப்பட்டு போயிடும். பிசாசு அதுக்கு தான் உன்னை வரி விலக்கி என்ன பண்றான், கொண்டு போய் பாக்குறான். யோனாவும் அப்படிதான் கடந்து போனான். தேவனுடைய வார்த்தை விட்டு அவன் விலகி போயிருந்தா பிரச்சனை இல்லை பிரதர். அவன் எதை விட்டு விலகினான் தெரியுமா? தேவ சமூகத்தை விட்டு விலகிறன்னு விலகினான். அங்க வேதம் அழகா சொல்கிறது, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு. இப்ப கொடுத்தது யாரு? வேதத்துல எங்கன்னா பாத்துக்கிறீங்களா? தீர்க்கதரிசி எந்த இடத்துல கூலி கொடுத்து வேற இடத்துக்கு போனான்னு பாத்துக்கிறீங்களா? இல்ல, எனக்கு தெரியல, உங்களுக்கு என்ன தெரிஞ்சா சொல்லுங்களேன். பைபிள்ல யாராவது ஒரு தீர்க்கதரிசி கப்பல்ல காசு கொடுத்து பயணம் பண்ணாருன்ட்டு? பவுல் காசு கொடுத்து பயணம் பண்ணாரா? இல்ல பிள்ளை, நான் கேக்குறேன், நானும் கேக்குறேன், எனக்கும் தெரியல. காசு கொடுத்து பவுல் என்ன பயணம் பண்ணாரா? அல்லேலூயா. அப்போ யோனா எதை சொல்ல விரும்புனா, கர்த்தர் அநேக காரியங்களை யோனாக்கு கொடுத்திருந்தாரு. எதாவது கொடுத்திருந்தாரு? நீ காசு கொடுத்து பயணம் பண்ணதுக்கு முதல்ல காசு கொடுத்து பயணம் பண்ணது யோனா மட்டும்தான் தீர்க்கதரிசியிலேயே. பெரிய பணக்காரர் அவரு. அவங்க அப்பாவுக்கு நல்ல வசதி, வயலு தோட்டங்கிட்ட எல்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு ராஜாக்கு நல்லா தெரியும், ராஜா நிறைய கனம் பண்ணாரு. அவரை நிறைய காசு இருந்தபடினால என்ன பண்ணாரு யோனா, இந்த காசை வச்சுன்னு ஆண்டவருக்கு விரோதமாக போயிடலாம்னு நினைச்சாரு போல இருக்கு. அல்லேலூயா. அங்க நடக்கிற சம்பவம் அழகா சொல்லும். யோனா ஒரு காரியம் பண்ணாராம். என்னன்னா, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படிக்கு எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை பார்த்து, அல்லேலூயா, பார்க்கிறாரு. நல்ல கப்பல்ல இது. அன்னைக்கு நடந்த 2 காரியம் இன்னைக்கு மாத்திட்டாங்க. நிறைய விஷயத்தை கப்பல்ல மாத்திட்டு இருப்பாங்க. அதையும் நான் கொஞ்சம் காண்பிச்சு கொடுக்குறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். அங்க நடக்கிற காரியத்தை பாருங்க. கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு கூட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். அவன் ஏறினா கால வச்சான், கர்த்தர் பெருங்காற்றை அடிக்க வச்சுட்டாரு. அல்லேலூயா. நீ விலகினா உனக்கு விரோதமா கர்த்தர் பெரும் காற்றை அடிக்க வைப்பாரு. நீ நினைக்கிற பிரதர், என்னெல்லாம் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது நினைக்கிற, நொடி பொழுது பெரிய பணக்காரர் யோனா. அல்லேலூயா. காசு இல்லாம எங்க போக மாட்டாரு. அவரு போய் பயணம் பண்ணாலே என்ன பண்ணுவாரு, நம்ம வித்தவுட் தான். ட்ரெயின்ல போனா 5 ரூபா கொடுத்து நம்ம என்ன பண்ணது, ஐ டோன்ட் லைக் திஸ் டிக்கெட். நானும் பண்ணிக்கிறேன், நான் உத்தமன் சொல்ல.
படிக்கிற காலகட்டத்துல பேக் எடுத்துன்னு கட்ட வச்சுட்டு சுத்துவோம். அது ஒரு பெருமை வேற எனக்கு. நல்லவேளை யாரோ ஒரு மிஸ் ஆறாம் கிளாஸ்ல யோகம் பண்ண ஒரு மிஸ் காப்பாத்துச்சு. 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபலட்சுமி சில மிஸ்ஸுங்க என்ன பண்ணுச்சு, கர்த்தரை நீங்க கிருபை வச்சாரு போல இருக்கு, படிக்கிறதுக்கு உதவி செஞ்சு. அந்த அம்மா ஹேண்டிகேப், அந்த அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போய் என்ன பண்ணாங்க, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்டா, நீ ஒழுங்காயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, என்ன அப்ப 6ஆம் கிளாஸ்ல இருந்து 7, 8 அப்படி என்ன பண்ணாங்க, நவுத்தி கொண்டு வந்தாங்க. நம்ம ஒன்றும் ஒழுக்கம் கிடையாது இல்லையா? அப்படி இங்கிருந்து என்ன பண்ணுவோம், தாம்பரம் வரைக்கும் போவோம், தாம்பரத்துல இருந்து பீச் வரைக்கும் வருவோம். ட்ரெயின் இன்னும் எங்க அப்பா தான் விட்ட மாதிரி. அல்லேலூயா. நம்ம வித்தவுட் டிக்கெட் தானே, அதையும் சொல்லினல்ல. இதுல நடந்த காரியத்தை பாருங்க. இங்க யோனா தீர்க்கதரிசி ஆன போது பெரிய வசதியான குடும்பத்திலிருந்து கடந்து வந்தார். அவர் எங்க பொறுத்தனால என்ன பண்றாரு, காசு கொடுத்து கர்த்தர், நீ நினைக்கிற காசை கொடுத்தா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, எதையும் கேட்க மாட்டாரு. அநியாயத்தின் காணிக்கை ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாரு. அல்லேலூயா. அநியாயத்தின் காணிக்கை என்ன பண்ண மாட்டாரு. யூதாஸ் காரியோத்து தேவனை காட்டி கொடுத்து விட்டு என்ன பண்ணிட்டான், அப்படியே ரொம்ப பெருமையா ஒண்ணும் தெரியாத மாதிரி, நீங்க தான் என் டாடி அப்படின்னு போய் முத்தம் குத்தாரு. அவன் காட்டி கொடுத்தது அதனால்தான், முத்தத்தினால்தான். அல்லேலூயா. ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படின்னு போய் அவரை கட்டி பிடிச்சு என்ன பண்ணாரு, முத்தம் கொடுத்தாரு. முத்தத்தினால் காட்டி கொடுக்கின்றாயா சிநேகிதனே என்று சொல்லிட்டு ஆண்டவரே அவரை கேட்கிறாரு. ஆனா அவர் காட்டி கொடுத்து சம்பாதித்த அந்த பணம் சாபத்தீடாய் மாறி போனது. அல்லேலூயா. அதை வாங்கின நிலம் இந்த நாள் வரைக்கும் ரத்த நிலம் என்று சொல்லப்படுகிறது. நியாயத்தை விற்று அநியாயத்தை சம்பாதித்துக் கொண்டான் யூதாஸ் காரியோத்து. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க கஷ்டத்துல கொடுக்கிற காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பாரு. அல்லேலூயா. நீ மனமுகந்து கொடுக்கிறதை தேவன் ஏற்றுக்கொள்வாரு. சிலர் எல்லாம் என்ன பண்ணுங்க, ஐயோ இதை கொடுத்துதான். வேதம் சொல்லுது, மனமுகந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். முகமலர்ந்து கொடுப்பவரை கர்த்தர் நேசிக்கிறார், உற்சாக மனதுடனே கொடுத்திடுவோம். கப்பலிலே ஏறினாங்க. நல்லா புரிஞ்சுங்க, மறுபடியும் சொல்றேன், இத கொடுத்தா கர்த்தர் மன்னிப்பாரு நீ என்னைக்கு நினைக்காத. நீ கொடுத்து வாடுற ஒரு கர்த்தர் கிடையவே கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கோ. கொடுக்கத்தக்கதாக பலனை உனக்கு கொடுக்கிறாரு. கொடுக்கறியான்னு நீ செக் பண்ணி தான் பாக்குறாரு உன்னை. அல்லேலூயா. கொடுப்பியான்ட்டு ஒரு மனுஷன் இப்படிதான் செக் பண்ணாரு. அவன் கிராம ஊழியத்தை செய்து விட்டு வந்து இரவெல்லாம் என்ன பண்ணானா, சாயங்காலம் காலையில ஆரம்பிச்சானா, ஒவ்வொரு கிராமம் கடந்து சென்று நடந்து சென்று நடந்து சென்று நடந்து சென்று நடந்து சென்று என்ன பண்ணானா, எல்லாம் கிராம ஊழியத்துக்கும் போயிட்டு சொல்லிட்டு வந்தானா. ஒரு கிராமத்துல சொல்ல மறந்துட்டானா. சொல்ல மறக்கல. அங்க போன அந்த ஜனங்களுக்கு புரியல, இயேசு கிறிஸ்துனா யாருன்னு புரியல. அப்போ அவர் ரொம்ப கலப்போடு கூட அந்த ஊர்ல எல்லாம் சொன்னாங்க, படிச்ச ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து சொன்னாதான் எங்களுக்கு புரியும், நீங்க பேசுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. அவன் ரொம்ப கலப்போடு கூட தன்னுடைய அறைக்கு வந்தான், படுத்து கொண்டான். கதவு தட்டுகின்ற சத்தம் கேட்டதான். திறந்து போய் பார்த்தா வெளியே யாருமே காணோமா. மறுபடியும் வந்தான், படுத்து கொண்டான். மறுபடியும் கதவு தட்டுகின்ற சத்தம் கேட்டுச்சு. இந்த முறை திறந்து பார்த்த போது ஒரு வயது முதிர்ந்தவர் வாசலில் நின்று கொண்டிருந்தார். எனக்கு ஒண்ணும் புரியலையா. ஐயா யார் ஐயா நீங்க, இரவு மணி 12 ஆக போகுது, இந்த நேரத்தில் வந்துருக்கீங்க, ஏதாவது நான் உதவி செய்யணுமா, நான் ஒரு ஊழியக்காரன், என்னிடத்தில் இருப்பதை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா எங்க கிராமத்துக்கு நீங்க வந்தீங்களா, எங்க ஜனங்கள்லாம் சொன்னாங்க, யாரோ ஒருத்தர் இயேசு சாமி இயேசு சாமின்னு சொல்லிட்டு வந்தாரு. அந்த மனுஷன் ரொம்ப நேரமா கத்திருந்தாரு, எங்களுக்கு ஒன்றும் புரியலங்க ஐயா, நீங்க என்னன்னு பாருங்க, நான் உங்களை தேடிட்டு இந்த அரை மட்டும் வந்துட்டேங்க ஐயா, இப்போ வாங்க ஐயா எங்க ஜனங்களுக்கு இயேசு சாமி சொல்ல. அதுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சான். இந்த மனிதன் இந்த ராத்திரி வேலையில ஏன் வர வேண்டும்? அவர் சொன்னா, எனக்கு ஒரு மகன் தான், அவன் இயேசு சாமியை ஏற்றுக்கொண்டான். அவன் செத்து போகும்போது ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனான், உங்களை சந்திக்க ஒரு மனுஷன் கடந்து வருவார், அந்த மனுஷனுடைய சத்தத்தை கேளு, நிச்சயமாய் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் என்று சொன்னானா. என் மகன் சொன்னது நடந்துச்சியா. இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன், அந்த மனுஷனை நான் பார்க்க முடியல. ஆனா இன்னைக்கு நான் வெளியே பட்டணத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள நீங்க வந்துட்டு போனதா சொன்னாங்க. என்னால மனசு கேட்கல, நான் உடனே கடந்து வந்துட்டேங்கய்யா. அந்த இரவு வேளையில
அந்த மனுஷன் கடந்து சென்று பார்த்தபோது அந்த ஒரு பட்டணம் மட்டுமல்ல, 5-6 பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாம் அந்த இரவில் அமர்ந்து கொண்டிருந்தாங்களாங்க. அந்த இரவு வேளையில் அந்த மனுஷன் அந்த எல்லா ஜனத்துக்கும் சுவிசேஷத்தை சொல்லித்து விட்டு கடந்து தன்னுடைய வீட்டுக்கு கடந்து வந்தானா. ஆண்டவர் கேட்டிருந்தாரா, நீ ஒருவேளை கதவுகளை திறக்காமல் இருந்திருந்தால், தாமதம் பண்ணி இருந்தால், இல்லை ஒருவேளை உன் சோர்வின் நிமித்தம் நீ படுத்திருந்தனா, இத்தனை ஜனங்களை நீ சந்தித்து இருக்க முடியாது. மொத்த எல்லாத்துக்கும் போறதுக்கும் நம்ம கை காலெல்லாம் பரபரன்னு பறக்குது. கர்த்தர்கிட்ட வந்தா என்ன ஆயிடுது? நீ ஒரு ஆத்மாவை இழக்கிறன்னு அர்த்தம். ஆத்மாவை இழக்க, நீ தேவனுக்கு இடம் கொடுக்காத, நேரம் கொடுக்காத வாழ்க்கை வாழும் போதெல்லாம் ஒவ்வொரு ஆத்மாக்களை இழந்து கொண்டே இருக்கிற அர்த்தம். வேதம் அங்கே சொல்லுகிறது, யோனா கப்பல் ஏறின போது, ஜனங்களை மறந்த போது, அவன் கப்பலில் கால் வைத்தான், தேவன் பெரும் காற்றை அடிக்க பண்ணினார். ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீக்கு போகின்ற ஒரு கப்பலை கண்டு கூடி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி வரும்படிக்கு அவர்களோடு கூட தர்ஷீக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேலே பெருங்காற்றை வரவிட்டார். அதனாலே கடலில் கப்பல் உடையம் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருக்கு விரோதமா ஓடுறான். அவன் பணம் அவனை காப்பாத்தன்னு நினைச்சு பணத்தை வச்சு ஓடுறான். இப்ப அவன் பணம் அவனை காப்பாத்தல. இன்னொரு காரியம் தெரியுங்களா? வாசிங்க பார்த்தோம் அப்படியே. அப்பொழுது கப்பல்காரர் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். சரக்குகளை நல்ல புரிஞ்சுங்க, விலை உயர்ந்த சரக்குகள் எல்லாம் எங்க எரியப்படுது? சமுத்திரத்தில் எரியப்படுது. யோனாவோ வென்றால் கப்பலில் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திர. அன்னைக்கு நடந்த நல்ல காரியத்தை புரியுங்க. அன்னைக்கு அந்த கப்பல்லாம் வந்து அவரு யோனா போன கப்பல் ரொம்ப பெரிய கப்பல், பாய்மர கப்பல்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு என்னன்னா, அன்னைக்கு ரொம்ப விஐபி ரூம் எல்லாம் எங்க இருக்குன்னா கீழ் தளத்துல இருக்குமா. விஐபி ரூம்ல எங்க இருக்கும்? இவர் ஒரு பெரிய விஐபி மாதிரி காசெல்லாம் கட்டிட்டு எங்க போயிட்டு படுத்துக்கினாரு. இன்னைக்கு கப்பல்ல கீழ் தளத்துல இருக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ஜின் ரூம் எங்க இருக்கும்? கீழே இருக்கும். அங்க ரொம்ப சத்தமா இருக்கும். நீங்க கப்பல்ல பயணம் பண்ண நினைச்சீங்கன்னா என்ன பண்ணுங்க, நீங்க போய் ஹை கிளாஸ் டிக்கெட் வாங்கினா மேல் ஃப்ளோர் கொடுப்பாங்க. நீங்க சில படம்லாம் பார்த்திருப்பீங்கல்ல, நானும் பார்த்துக்கிறேன் சின்ன வயசுல. கப்பல் படம்லாம் பார்த்திருப்பீங்களா? அதுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அறைகள் எங்க இருக்கும்? மேல இருக்கும். கீழே என்ன இருக்கும்? இன்ஜின் ரூம் இருக்கும். அங்க யார் தங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மள மாதிரி ரொம்ப ஏழ்மையானவங்க, லோ கிளாஸ் பீப்புள், அந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்க தங்குவாங்க? கொஞ்சம் காசு கம்மியா தங்குவாங்க இல்லையா? நம்ம ட்ரெயின்ல போனா கூட என்ன பண்ண மாட்டோம்? ஏசி கிளாஸ்லாம் புக் பண்ண மாட்டோம். என்ன கிளாஸ் புக் பண்ணுவோம்? அப்படித்தானே? உண்மைதானே? ஏசி கிளாஸ் புக் பண்ணி யாரா போய்க்கிறீங்களா? இல்ல. போனா கூட பரவாயில்லப்பா, டிக்கெட் ரேட்டை கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மலாம் ஏழைங்கப்பா, இதுல போனாலே போதும்பா அப்படின்னு சொல்றாருல்ல. ஆனா அன்னைக்கு யோனா பெரிய பணக்காரரு. அல்லேலூயா. மேல் தளத்துல இல்ல, மேல பாய்மரம்லாம் போட்டு இழுப்பாங்க, கத்தின் கிடப்பாங்க, எல்லாம் நடக்கும். கீழே ரொம்ப அமைதியா இருக்கும். கேப்டன் அங்கதான் தங்குவாரு, ஏன்னா ரொம்ப அமைதியா இருக்கும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கேப்டன்லாம் மேல் அறை இருப்பாங்க, ஏன்னா கீழே ஒரே கூச்சலா இருக்கும். பெரிய பெரிய இது அந்த என்ஜின் எல்லாம் ஓடும், அந்த கப்பலை முன்னாடி தள்ளத்துக்கு ஒரே பெரிய சத்தமா இருக்கும். ஆனா மேல எல்லாம் முடியும் ரொம்ப அமைதியா இருக்கும். அன்னைக்கு கீழே இருந்தது அறைகள். யோனா போய் சுகமா படுத்து தூங்குறான். அல்லேலூயா. ஆண்டவர் விட மாட்டாரு. நீ கர்த்தரை விட்டு போய் சுகமா படுத்து தூங்குனா உன் வாழ்க்கையில சீக்கிரம் புயல் வரப்போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சும்மாலாம் வராது. தூக்கமா தூங்குறோம் பிரதர், கொந்தளிக்கும். மொத்தனும் தடுக்க முடியாது. உன்னை பாதுகாத்து நிற்கிறோம் நினைப்பான், நான் நின்றுவான் முன்னாடி. கர்த்தருக்கு முன்னாடி நிக்காத. கர்த்தர் ஒரு மனுஷனை சிட்சிக்க கூடுமானா நீ குறுக்கல நின்னா உனக்கு அடி வேணும். இந்த சண்டையெல்லாம் தடுக்க போனா ஊழம் தெரியுங்களா? பாத்துக்கிறீங்களா? சண்டையெல்லாம் என்ன பண்ணுற வீர மாதிரி போயிட்டு ஐயோ அவருக்கு போய் தடுக்கிறேன்னா 2 பேரும் சேர்ந்து பட்டு பண்ணு வைப்பாங்க. இந்த கர்த்தரே அடிப்பாரு. அவடியும் சேர்ந்து யாருக்கு தான் விழும்? கர்த்தர் வார்னிங் கொடுத்துனே இருப்பாரு.
இந்த பிலேயாமுக்கு தேவன் வார்னிங் கொடுத்தாரு, போவாதரா. அவன் அப்பதான் போனான். ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்தாரு, ரெண்டாவது வாட்டி வார்னிங் கொடுத்தாரு. கழுதிக்கு தெரிஞ்சிச்சு. 3 இடத்துல தூதன் பட்டயத்தோட நிக்கிறான். சும்மா நிக்கல, அவன் அவ்வளோ ஹைட்டா இருக்கிறான். பட்டயம் அவ்வளவு பெருசாகுது. ஒரே ஒரு போடு போட்டா போதும், பிலேயாமின் கழுத்து பிச்சுக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துனாரு. இப்ப கழுதைக்கு பார்த்து கேட்கல. கழுதை கத்துது, படுபாவி நாசமா போனவனே, உன்னை பாரு, அவன் எதிர்க்க யார் நிக்குதுன்னு பாரு. தீர்க்கதரிசி உனக்கு கண்ணு தருதான்னு பாரு. எதிர்க்க அவ்வளோ பெரிய தூதன் நிக்கிறான்டா. அல்லேலூயா. தீர்க்கதரிசி கண்ணுக்கு தெரியல. நிறைய பேர் நினைக்கிறீங்க, நாங்க பெரிய தீர்க்கதரிசி பிரதர், எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். உன் நாணத்தை கொண்டு குப்பில போடு, சீக்கிரமா கொந்தளிப்பு வரப்போகுது. உன் வாழ்க்கையில தான் வரப்போகுது. படுத்து உறங்கினி. நிறைய பேர் பார்த்தாங்க பீச்சில், படுத்துறங்கின பிஞ்சுகள் பகல பார்க்கவில்லை, பகலவன் ஒளியும் கூட உலகில் தெரியவில்லை. படுத்துறங்கின பிஞ்சுகள் பகல பார்க்கவில்லை, பகலவன் ஒளியும் கூட உலகில் தெரியவில்லை. அடுத்த பாய கூட ஜனங்க மடிச்சு போடவில்லை. அனைவன் காலை வச்சான், கொந்தளிப்பு வந்துச்சு. கர்த்தரை மறந்து போய் எங்கன்னா காலை வச்சனா கர்த்தர் அங்கேயே கொந்தளிக்க வைப்பாரு. உன் பார்வைக்கு ரொம்ப அழகா இருக்கும், கப்பல் ரொம்ப அழகா இருக்கும், அறைகளா ரொம்ப அழகா இருக்கும், உள்ள போனா ஏசி கேபின் தான் இருக்கும். நீ நினைக்கிற கண்ணை மூடி படுத்து தூங்கலான்ட்டு, நீ படுத்தனா ஒருத்தனையும் படுக்க விட மாட்டாரு. இப்ப கப்பலை ஓட்டுற கேப்டன் எங்க வந்துட்டாரு? அவர் கப்பலை ஓட்டலாங்க. அவன் வயிற்றுல எல்லாத்தையும் தூக்கி எங்க போடுறான் தெரிஞ்சிச்சுன்னா சம்மடி வாங்கிருப்பாரு யோனா. கப்பல் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அடிச்சிருப்பாங்க. உங்கள்தான் பிரச்சனையா? நடக்கிற காரியத்தை பாருங்க. அங்கே அவர் காலை வைத்த போது கர்த்தர் சமுத்திரத்தின் மேலே பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பல்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். நல்லா புரிஞ்சுங்க, முதல்ல சரக்கு தான் எரிவானுங்க. அல்லேலூயா. கர்த்தர் வாய்ப்பு கொடுக்கும் போது அது போச்சுன்னு சந்தோஷப்படு. நீ வாய்ப்பு கொடுத்தும் காது கேட்காம இருந்தான்னு வச்சுக்க, நடக்கிற காரியத்தை பாருங்க. சமுத்திரத்தில் இருந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை, டீப் ஸ்லீப்பிங். என்ன ஸ்லீப்பிங்? டீப்பா தூங்குறாராம். சர்ச்சு 8 மணிக்கு பிரதர், இன்னைக்குதான் பிரதர் டீப்பா தூக்கம் வருது. சோ டீப் ஸ்லீப்பிங். உனக்கு தான் சொல்றேன், கேட்கிற தேவ பிள்ளைய, அசட்டை பண்றவனே, உனக்கு தான் கர்த்தர் உன் வாழ்க்கையில தான் கொந்தளிப்ப வரவிட போறாரு. நீங்க நினைக்கிறீங்க உங்களால கூப்பிட்டு வச்சு சாபம் கொடுக்கறனே வச்சுக்கோ. அல்லேலூயா. உன்னை மனம் திரும்ப செய்யறதுக்கு அதையும் செய்வேன். நீங்க நினைக்கிறீங்க பிரதர் நல்லா தூக்கம் மத்த நாள்ல வரலையேப்பா. மத்த நாள் என்ன ஆகல? அந்த தங்கச்சி சொல்லிச்சு என்கிட்ட, அண்ணே என் தம்பி என்னன்னு தெரியலன்னு, அவன் தூங்கி 4 வருஷம் ஆகுதுன்னு. உண்மை நடந்த விஷயத்த சொல்றேன். அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் பண்றான், ஊழியம் செஞ்சான் அந்த தம்பி. என் தம்பி தூங்கி 4 வருஷம் ஆகுதுன்னு நைட்டெல்லாம் முடிச்சுனுக்குறான்னு. எதுக்குன்னே தெரியலன்னு. இப்ப நைட்ல என்ன வரல? கர்த்தரை விட்டு போனவனி எது போச்சு உன் வாழ்க்கையில? போச்சா? கொந்தளிப்பு வந்துச்சா? உன்னை மீட்டெடுக்க கூடாதபடிக்கு ஒரு இடத்துல அவன் ஆழமாய் கடந்து சென்று விட்டான். இங்கே தேவன் மீட்டெடுக்கத்தக்கதாக உனக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்கும் போது இதுக்கு செவி கொடுக்காம எப்படி வேணாலும் நான் இருக்கிறேன்னு இருந்தனா, அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க நாங்கெல்லாம் அப்படியே எல்லாம் இல்ல இல்ல, கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு நாள் உன்னை விட்டு கர்த்தர் போனா உனக்கு தெரியாது. சிம்சோனை விட்டு கர்த்தர் போனது யாருக்கு தெரியாது? சிம்சோனுக்கு ஆண்டவர் வரும்போது வல்லமையா வருவாரு.
ஆண்டவர் வரும்போது அப்புறம் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது இல்லைங்களா? ஆண்டவர் வல்லமை வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் கொள்ளாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் இருந்தாருன்னா உன்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துவாரு. சண்டே நல்லா தெரியும், இது ஆண்டவர் நாள், இங்க கண்ட்ரோலே இல்ல. அதனால்தான் தூங்குது பிரதர், தூங்கட்டும். கொந்தளி போறச்சுல கூட சேர்ந்து நீயும் கொந்தளி போச்சுன்னா கூட சேர்ந்து நிக்காதீங்க, ஓரமான நின்னு வேடிக்கை பாருங்க. நீ கூட போய் கொந்தளிப்புல மீட்டெடுக்கிறவன் போனா கர்த்தர் உன்னை எடுத்து பாரு. அல்லேலூயா. யோனாக்கு மட்டும் மீன் வைக்கல. நீங்க நினைக்கிறீங்க யோனாவா இருந்தாலும் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சாலும் தேவனோடு கூட இசைந்து நடந்தாலும் கர்த்தருக்கு பிரியமில்லாம நடந்தா யோனாக்கு மீன். அவர் பேச்சு சின்ன வயசுல இருந்து கேட்டு நடக்கிற பிரதர் அப்படின்னா கூட யோனாக்கு மீன் வச்சாருன்னா நமக்கு என்னென்ன வைப்பாருன்னு பாத்துங்க. அல்லேலூயா. சும்மா இருக்கிற பல்லி நம்மளை கடிக்கும். அல்லேலூயா. தூங்கி நிற்ப அது உனக்கு கடிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணுங்க, கர்த்தர் சத்தத்தை மீறி நடக்காத, அவர் கண்ட்ரோலுக்குள்ள ஒப்பு கொடு. நல்லா புரிஞ்சுங்க. சிம்சனை விட்டு ஆவியானவர் போனது அவனுக்கு தெரியல. எப்பவுமே ஆவியானவர் போகும்போது யாருகிட்ட சொல்ல மாட்டார், அமைதியா போயிடுவாரு. பிசாசு போனா எப்படிமா போவான்? கீழே தள்ளி நொற வர வச்சு அலை கழிச்சு அவன் போ சொல்ல அப்படிதான் போவான். ஆண்டவர் ஆனா வர சொல்ல வல்லமே வருவார் அவரு. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எல்லாம் அவர்கிட்ட தான். நீங்க வெறிய என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் ரிமோட்டே அவர் தான். ரிமோட் யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஆவியானவர் தான். அவர் தான் என்ன ஆன் பண்ணுவாரு, அவர் தான் என்ன ஆஃப் பண்ணுவாரு. கரெக்டா ஸ்லீப்பிங் மோடு கொடுத்துருவாரு. போதும் தூங்கு, காலையில எழுந்துச்சுன்னு எழுந்துரு, நான் உனக்கு போதித்து நடத்துவேன். எப்ப சவுண்டா இருக்கணுமோ அப்ப சவுண்டா இருக்கணும், எப்ப சத்தம் கம்மியா இருக்கணுமோ அப்ப சத்தம் கம்மியா இருக்கணும், எப்ப அழகா நடக்கணுமோ அப்ப அழகா நடக்கணும், எப்போ தெளிவா பேசணுமோ அப்ப தெளிவா பேசணும். எல்லாத்தையும் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணுவார். கர்த்தருடைய கண்ட்ரோலில் நான் இருக்க கூடுமானால் தேவன் நடத்துகின்ற நடத்துதல் வித்தியாசமா இருக்கும். நம்ம இல்ல. ஏசுகிட்ட ஒரு பையனை கூட்டினு வராங்க. அவன் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் பிரதர், சின்ன வயசுல இருந்து அப்பா சின்ன வயசுல 4 வச்சிருந்தாருன்னா அது அப்படி இருந்திருக்காது. சரி கூட்டின பிறகு அது நிலைய பார்க்கணுமா? அங்க ஆண்டவர் கையை கூட அலை கழிக்குது. அந்த பிசாசு போட்டு நொற தள்ளுது. கொந்தளிப்பு எங்க வந்துச்சு? வாழ்க்கைக்குள்ள சரீரத்துக்குள்ளேயும் வந்துருச்சு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை விட்டு விலகி போற காரியம் வந்துச்சுன்னா இன்னைக்கு ஒன்னு சரண்டர் பண்ணு. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அவன் அயர்ந்த நித்திரை போனா அப்போது மாலுமி அவனிடத்துல நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? அவன் கொந்தளிப்புல என்ன பண்றான்? குடும்பமே அலக்கழிக்கப்படுது, நீ படுத்து தூங்கி நிக்கிறியடா. அல்லேலூயா. உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள், நம் அழிந்து போகாதபடிக்கு. யாரு யாரு? சுவாமி. அல்லேலூயா. நம்ம சாமி தான் இன்னைக்கு என்ன ஆயிட்டாரு? அல்லேலூயா. நம்ம சாமி தான் ஊருக்குள்ள சாமி ஆயிட்டாரு. நம்ம என்ன பண்ணதில்ல, அவரு சாமி ஆயிட்டாரு. 40 நாள் அவர் என்ன ஆயிடுவாரு? சாமி. அது அவருடைய பேரு. இன்னைக்கு கனம் வரதுக்கு காரணம் எந்த சாமி? இயேசு சாமி தான். அல்லேலூயா. உன்ன சாமி யாரு கூட அவங்க சொல்லுங்க, இப்படி அழகா குறிகாரங்க அழகா சாமி அப்படின்னாங்க. ரொம்ப அழகான வார்த்தை இது பாருங்க. எங்க யோனாவில் பயன்படுத்துறாங்க சுவாமி. ஒருவேளை சாமி என்ன பண்ணலாம்? அங்க வேதம் அழகா சொல்லுது, சாமி ஒருவேளை நம்ம நினைப்பார்ப்பா. அவர் நினைக்கணும் நானு, அவர் ஒண்ணு மறந்துட கூடாது. நேரம் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் அவர் நினைக்கிறத பார்ப்போம். எல்லாம் தெய்வ சமூகத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே கொந்தளிப்பு எங்கள் வாழ்க்கையில் விடாதபடிக்கு ஆண்டவரே, ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்க காசு கொடுத்தா மாறிடம் நினைக்கிற நினைவுகள் எங்களிடத்துல விடாதபடி ஆண்டவர், கர்த்தரை தேடத்தக்கதாக இருதயத்தை கொடுத்து கர்த்தருக்கு நீரா எங்களை நிறுத்துங்க ஆண்டவர். எங்கள் காசோ பணங்களோ காணிக்கைகளோ தகப்பனே தேவனுக்கு பிரியமானது அல்ல. வழிகளை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த தேவனுக்கு பயந்து நடக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. யோனாவின் வாழ்க்கையில கொந்தளிப்பு எங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா நாங்க தாங்க மாட்டோம் ஆண்டவர்.
யோனாவை போல நாங்கள் விசுவாசத்துல வல்லவர்களும் அல்ல, தேவனோடு கூட பேசுகின்றவர்களும் அல்ல, ஒன்னும் தெரியாதவங்க ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு எச்சரிப்பை சொல்றீங்க, பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேவனை விட்டு விலகாத. உன் பணம் உன்னை காப்பாத்தாது, உன் பணம் உன்னை காப்பாத்தாது, உன் பணத்தினால வருகின்ற பாதுகாப்பு உன்னை காப்பாத்தாது என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே சொல்ல விரும்புகின்றார். வல்லமையின் ஆவியானவர் உம்மிடத்தில் எங்களை காத்துக்கொண்டும் தரை மட்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க, பலப்படுத்துங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவைகளை சந்தித்து குறைவுகளை நிறைவாக்கி தேவனை தேடத்தக்கதாக இருதயத்தை கொடுத்து நித்தமும் நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் பெறும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.